Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள் கடந்து செல்லுவோம். Thank you Jesus. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா, மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸா நீர் ஆசீர்வதிக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. நிரம்பி இருக்கிறது நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நீர் என்னோட பேசுங்க சுவாமி. ஜெபம் ஏன் செய்வது, எதுக்காக செய்வது, ஜெபம் எவ்வளவு அவசியம் என்றது குறித்து நீர் தெரியப்படுத்துங்கள் ராஜா. இந்த இடத்துல பெரியவங்க சின்னவங்க யாருமே கிடையாது ராஜா. நீங்க தான் மட்டுமே பெரியவர் ராஜா. நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க கத்துக்கொள்ள போகிறோம் ராஜா. அன்று எங்களுக்காக நீங்க ஜெபம் செய்தீர், இன்றைக்கு நீங்க ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக நாங்க கத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரே, மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை the importance of prayer. The importance of prayer. இந்த தலைப்புல தான் நான் வந்து பேச போறேன். ஜெபத்தின் முக்கியத்துவம். தமிழ்ல ஜெபத்தின் முக்கியத்துவம். ஜெபம்ன்றது வந்து ஒரு குறிப்பான ஒரு வேர்டு. அதுக்கு வந்து அநேக அர்த்தங்கள் இருக்கு. வேண்டுதல், பிரார்த்தனை, அறிக்கை, தொழுகை, வழிபாடு, பொருத்தனை, விண்ணப்பம், முறையிடுவது, துதி, ஆராதனை, போற்றுகிறது, ஸ்தோத்தரிக்கிறது. வேற ஏதாவது இருக்கா பதம்? அப்படி ஒரு வேலை இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஜெபத்தின் முக்கியத்துவம். சோ நமக்கு வந்து போதகர் வேற யாரும் இல்ல, டீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அழகா நல்லா வர்ஷிப் நல்லா இருந்தது. எல்லாரும் பலத்த கரங்களை தட்டுங்க. ஈவினிங் தான் அவர் வந்து லேட் நைட்ல ஈவினிங் தான் வந்தாரு. நைட்டு கிட்ட ஒரு 10:30 போல வந்து, அவங்க டைமிங் வேற டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த நாளில் வந்து மறுபடியும் இந்த டைம்ல வந்து வர்ஷிப் கொடுக்கறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் என்னன்னாக்கா, அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது கர்த்தர்ன்னு சொன்னா ஓகே, ஜனங்களுக்கு அது தெரியாது, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. தேவன், ஆண்டவரே, அதெல்லாம் இல்லை. இயேசுனா மட்டும் உள்ள இருக்கிற பிசாசு ஏந்திக்கும். உள்ள இருக்கிற பிசாசு ஏந்திக்கும். இயேசுனா மட்டும். அது உண்மையான வார்த்தைங்க. அது இயேசுனாலே பிசாசுக்கு பிடிக்காது, பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இயேசுனால முகம் மாறுதா, உன்கிட்ட பிரச்சனை இருக்குதுடா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க ரெஃபர் பண்றதுக்குள்ள மறுபடியும் உங்களுக்கு புரிய வரும். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புகள். என்னோட ஒவ்வொரு மெசேஜ்லயும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ டிஸ்பிளே ஆகும். அதுல என்னோட இந்தியா நம்பர், மலேசியா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டா டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க வித் ஃபேமிலி பிக்சர் போட்டா போதும். நான் வந்து ஜெபத்தை பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வந்தக்குள்ள நானே உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவேன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதார வசனம் எபிரேயர்கள் நிறுவனம் ஹெப்ரூஸ் 7:25. ஹெப்ரூஸ் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்போது உயிரோடு இருக்கிறாரா? அவரு எப்போது வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறாரா? அப்ப அவர் நித்தியமா உயிரோட இருக்கிற தேவன் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் வந்து நம்ம தொங்க விட்டுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில 40 வருஷம் நான் தொங்க விட்டதை இயேசுதான் பார்த்துருந்தேன். இப்ப அவர் ஜீவனுள்ள தேவன், நித்தியமா வாழ்க்கிற தேவன் நான் உணர்ந்துட்டேன். அதுக்கு ஒரு சாட்சி இப்ப வந்த சகோதரி ஜெயலட்சுமி அவங்க தான் முதல் சாட்சி.
எத்தனையோ ஏசப்பா வந்து பழைய ஏற்பாட்டையோ சரி, பிதாவோ சரி, ஏசப்பாவோ சரி, மரித்தோர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பினாங்க. அது நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறது தானே உண்மை. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தங்க, சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில வந்துடுச்சு. உயிரை பணிய வச்சு ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துல நான் போராடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு இயேசு தெரியணுமா அவங்களுக்கு. இயேசு பாங்க எவ்வளவு அன்பான தேவன். இயேசு அந்த குடும்பத்துல இயேசு தெரியணுமா, இயேசப்பாவோட ஆசை அதுதான். அப்ப அந்த தேவன் எவ்வளவு அன்பான தேவன். அவரோட அன்பை வந்து நம்ம ருசிக்கணும். ஏன்னா அதே அனுபவம் எனக்கும் நடந்திருக்கு. அதனால தான் நான் தெரியப்படுத்துறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் இரவும் பகலும் அவர் வந்து நமக்காக வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய, எவர்களை, அதாவது இதுலயே அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 டைமென்ஷன் இருக்கு. இந்த வசனத்தின் படி போட்டிருக்கிறேம்மா, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இது கடைசி வார்த்தைனாலே அதுக்கு முந்தின வார்த்தையிலே அதுக்கு வந்து பதில் இருக்கு பாருங்க. மேலும் தமது மூலமா தேவனிடத்தில், இதுதான் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அவர் மூலமா தேவனிடத்தில் போறவங்களுக்கு தான் அவர் வேண்டுதல் செய்யறாரு. இயேசுவை ரிஜெக்ட் பண்ற ஆளுங்களுக்கு என்ன பண்றாரு? பதில் கொடுப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. தமது மூலமா தேவனிடத்துல சேருகிறவர்களுக்கு தான் அவர் வந்து வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஆவியானவர் என்னோட வந்து பேசினார். ஏன்னாக்கா அடுத்த வரப்போற புதிய வருஷத்துல நிறைய பேர், புதிய வருஷம் இல்ல, நிறைய பேருக்கு ஜெபம் எப்படி பண்றதுன்னு கூட தெரியல. ஜெபம் செய்யணும். புறஜாதிகளுக்கு வந்து ஜெபம் பண்ண தெரியல. இந்த செய்தி மூலமா அநேகருக்கு தொடப்படணும்ன்ற ஒரே ஒரு காரணம், இயேசுவை நான் வந்து பிரசன்ட் பண்ணணும், அந்த தேவனை நான் பிரசன்ட் பண்ணணும், இயேசுவை பிரசன்ட் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நான் பிரசன்ட் பண்ணணும். சோ இயேசு கிறிஸ்து பேருனாலேயே பிசாசுங்க ஓடுதுங்க. அப்ப நான் இயேசுவை நான் வந்து தெரியப்படுத்தித்தான் ஆகணும். முழுக்க முழுக்க இயேசு பத்தி தான் பேசணும். ஏன்னா இயேசு தான் நான் பார்த்தேன். இயேசுதான் என்னை கூப்பிட்டு போனார் பரலோக ராஜ்யத்துக்கு. சோ இயேசு மட்டும் தான் நான் வந்து பேச முடியும். ஹல்லேலூயா. சோ நம்ம வந்து நம்ம தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், புறஜாதிகளும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு புறஜாதிகளுக்கு அத்தனை பேருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட கடமை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். வெறும் நமக்கு சுயநலமா நமக்கு மட்டும் ஆனா போதும்னு இல்லை. இதுல வந்து மூல அர்த்தம், அதோட பதத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக நமக்காக தேவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், அதாவது இயேசு பிதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட பதில் தான் இந்த செய்தியில எனக்கு ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரப்போற புதிய ஆண்டுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அத்தனை பேருக்கும் ஒரு புது விஷயம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவது, ஏன் ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும், ஜெபம் எவ்வளவு அவசியம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு டெமோ மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டே நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஜெபம் பண்ணி காமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து என்று செய்த ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த விஷயத்துல செய்த ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தேவ ஆவியானவர் என்னோட இந்த நாள்ல வந்து பேசினார். மார்க் 16:19. மார்க் 16:19. இயேசு உயிரோடு எழுந்தார், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இப்ப போய் அங்க வலது பாசத்துல உயிரோட எழுந்து போய் வலது பாசத்துல உட்காந்துட்டாரு. அங்க சும்மா உட்காந்துட்டு சைலண்டா இருப்பாருன்னு நினைச்சோமா? நம்ம இல்ல, பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறார். அவங்க உட்காந்துட்டு அவர் வந்து டம்மியா உட்காரல. அங்க பிதாவுக்கு எல்லாமே ஆட்சி, அத்தனையும் எல்லா பவரும் பிதாக்கத்தான் இருக்கு. இவர் போய் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சைலண்டா மௌனமா அவர் உட்காரவே இல்லை. அவர் வந்து என்ன, இந்த வசனத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு ஒண்ணுமே சொல்லப்படல. அதுல மறைக்கப்பட்ட ரகசியத்தை எனக்கு தேவாவியானவர் தான் தெரியப்படுத்தினாரு. சோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாருனாக்கா, நமக்காக வந்திருக்கிற நமக்காக ஒவ்வொருத்தருக்காகவும், அதாவது அவர் மூலமா தேவனிடத்துல சேர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் இரவும் பகலும் வேண்டுதலை செய்து கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் தான் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லையமா? பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் சும்மா டம்மியா உட்கார்ந்துட்டு இல்ல.
இரவும் பகலும் பிதா கிட்ட வேண்டுதல் செய்துட்டு இருக்கிறார். அதாவது தமது மூலமா பிதா கிட்ட சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த குடும்பத்து மேல அவ்வளவு பிரியம். நான் தெரிஞ்சுக்கணும், அந்த குடும்பம் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் அந்த குடும்பத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகணும், அந்த குடும்பத்துல நான் வந்து கிரியேட் செய்யணும். அந்த ஒரு விஷயத்துல அவரை தெரிஞ்சுக்கினா தான் அவங்க மூலமா தான், ஏசப்பா மூலமா தான் ராஜ்யத்துல பிதாவோட காதுல அவங்களோட ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மறைக்கப்பட்ட ரகசிய சத்தியங்கள். சோ நமக்காக அவர் வந்து இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. இதை நாம் எப்பொழுதும் நம்ம நினைவில் வைத்து கொண்டு நம்ம இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நமக்காக மன்றாட விண்ணுலகத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக மன்றாட. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை எண்ணி மனசுல எண்ணி தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை வந்து அதாவது நம்ம எவ்லின் மாதிரி ஒரு 6 years கேர்ள், அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னாக்கா, ஆண்டி ஏசப்பா நீங்க கடவுள்னு சொல்றீங்க இல்லையா, ஏசப்பா கடவுள், ஆனா ஏசப்பா வேற யார் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு? இந்த கேள்வி. ஏசப்பா நீங்க கடவுள்னு சொல்றீங்க, ஆனா ஏசப்பா உட்காந்து வேற யார்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு? அவரும் வந்து நீல் டவுன் போட்டு ஜெபம் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு கேள்வி. இன்னொரு கடவுள் இருக்கிறாரா? அந்த கேள்வி பாருங்க அந்த குழந்தையோடது. அப்படின்னா இன்னொரு கடவுள் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சோ அந்த கேள்விக்கு அழகா ஆவியானவர் தெளிவா என் மூலமா அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தை தான் ஏசப்பாவோட பார்வையில. ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கு தான் ஏசப்பா டீச் பண்ண முடியும். ஏன்னா அவர் மட்டும் தான் டீச்சர் நமக்கு. ஹல்லேலூயா. சோ எல்லா குழந்தைக்கும் குழந்தைங்களுக்கு ஆவியானவர் தெரியப்படுத்துறது என்னன்னா, அதுக்கு பதில் தெளிவாக தெரியப்படுத்துறார் அந்த குழந்தைக்கு. உண்மைதான், அவர் வந்து கடவுள் தான், ஆனா மாம்சத்துல வெளிப்பட்ட கடவுள். நீயும் நானும் பார்க்கும்படி இந்த உலகில் ஒரு மனு மனிதனாக அவர் உலாவி இருந்தது உண்மைதான் அப்படி வந்து தெரியப்படுத்தின. அதே நேரத்தில் 1 பீட்டர் 2:21, 1 பேதுரு 2:21, நமக்கு ஒரு மாதிரியே அவர் முன்வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். அவர் தான் இப்போ ஒரிஜினல், நம்ம எல்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸ். ஸோ ஒரு மாதிரியா அவர் வச்சுட்டு போறாரு. ஸோ அவர் வந்து யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. ஸோ எப்படி ஜெபம் பண்றது நம்ம கத்து கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மாதிரி, அதாவது அவரோட அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும். we have to follow his method. so how he prayed, same like that we have to pray, he tells. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த அடிச்சுவடுகளை நம்ம வந்து பற்றி கொள்ளணும். அதுக்காக அவர் ஒரு மாதிரியே வச்சுட்டு போறார். மாதிரினாக்க ஜெராக்ஸ், நம்ம அவர் ஒரிஜினல், we are xerox. ஹல்லேலூயா. ரோமன்ஸ் 8:34 இந்த வார்த்தையை வாசிப்போம். ரோமன்ஸ் 8:34 மைக்ல வாசிப்போம். அல்லேலூயா. மைக். அல்லேலூயா. தேவன் அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். சோ இதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தையில. சோ நமக்காக அவரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏசப்பா அதிகாலை நேரத்துல போய் ஜெபம் பண்ணுவாரா? மார்க் 1:35 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மார்க் 1:35. சோ ஏர்லி மார்னிங் குளிர்ச்சியான நேரத்துல தனிமையா போய் அவர் வந்து ஜெபம் பண்ணாரா. அடுத்தது லூக்கா 6:12 போய் ராத்திரியோ போய் வந்து ஜெபம் பண்ணுவார். லூக்கா 6:12 வாசிப்போம். ஏன்னா காலையில ஜெபம் பண்றது எல்லாருமே பண்ணுவோம், அதுதான் ஏசப்பா காலையிலே பண்ணாரு. சோ லூக்கா 6:12. அல்லேலூயா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி
ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். சோ ரா முழுவதும் யாரை நோக்கி? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். என்ன ஜெபம் பண்ணிட்டார்? அவருக்காகவா? சுயநலமா அவருக்காக? இல்ல இல்ல, நமக்காக அவர் மூலமா பிதாவிடத்துல சேருகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் இல்லையாமா? so blessed. நமக்காக அவர் இரவும் பகலும் அவர் வந்து அப்ப எப்பதான் அவர் தூங்கி இருப்பாரு? ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாரு. நடுவுல வந்து அவர் சீஷர்களோட சேர்த்து அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. நைட்டு இரவு முழுவதும், கொஞ்ச நேரம் இல்லம்மா, அதுல என்ன போட்டிருக்கு? இரவு முழுவதும் தானே, முழுவதும். அப்ப எப்போ தூங்கி இருப்பாரு? அதனால தான் என்ன தூங்க விடாம அவர் வேலை வாங்குறாரு நினைக்கிறேன். நைட் எல்லாம் தூக்கம் இல்ல தெரியுமா? அம்மாக்கு ஜெபம் பண்றோக்குள்ளோ தூக்க முடியாது. ஏன்னா அந்த உயிரை நான் தூக்கிட்டு அந்த உயிரை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ ஒவ்வொரு ஆத்மா, நிறைய விஷயங்கள் வந்து ஆத்மாங்களை வந்து நாங்க பாக்குறோம். ஆவிகளை பகுத்தறியும் வரும், அதுக்கு தான் வேணும்ன்றது. ஆத்மாங்களை ஆண்டவர் காமிப்பார். எப்படி ஆவியானவர் தெரிகிறாரோ, தேவதூதர்களுக்கு தெரிகிறாரோ, பரிசுத்தவான்கள் தெரிகிறாரோ, அதே மாதிரி மரித்த ஆத்மாங்கள் தெரியும். அதனால தான் ஈஸியா என்னால வந்து பார்க்க முடியுது அந்த சோல் எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, உடனே அனுப்பி விடுங்க அந்த பாடிக்குள்ள அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு, நியாயமான ஒரு விஷயம் அது கேட்டிருந்தால அந்த இந்த குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க அந்த தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட நம்ம வந்து பயபக்தியோடு இருந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணோன்னு தேவன் தெரியப்படுத்திருக்கிறார். அதாவது ஏசப்பா வந்து பிதா கிட்ட எப்பொழுதும் வந்து பயபக்தியோட போய் ஜெபம் பண்ணுவாரா. ஸோ அதனால தான் அவர் வந்து தனக்காக ஜெபம் பண்ணல, மார்னிங் எந்திரிச்சு போய் நைட் எல்லாம் உட்காந்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணது நமக்காகத்தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நம்ம ஊர்ல வந்து 2020 நாங்கள் வந்து அப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கிற கோவிட், ஃபர்ஸ்ட் வேவ் கோவிடு. அந்த டைமில் எங்களோட ப்ராஜெக்ட் TLC கம்பெனி சார்ந்து ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பேச போகிறோம். ஒரு பிரசிடென்ட், அவர் வந்து 25 இயர்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட், ரொம்ப நல்ல கண்ணியமான ஒரு மனிதன், நல்லா வந்து ஹானஸ்ட் பர்சன், ப்ளஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், உழைப்புல அப்படி இருப்பாரு. அவங்களோட சன்னு 55, 58, 60 வயசு, நல்லா வளர்ந்து செட்டில் ஆன சன்ஸ். ஆனா இவர் தான் எல்லாம் முழுக்க வேலைகள் செய்வாரு. நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வச்சிருக்கிறாரு. நிறைய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது ஒரு மலைக்கல்ல வச்சிருக்கிற ஒரு ஊரே சொந்தம்னா பாத்துக்கங்க. ரோடு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. நாங்க போன விஷயம் வந்து என்னன்னாக்கா ஒரு 200 ஏக்கர் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் அங்க லான்ச் பண்றோம். அந்த ஒரு விசிட்க்கு ஒரு 2 தடவை தான் நான் போனேன் எங்க ஹஸ்பண்ட் கூட. நான் ஃபர்ஸ்ட் தடவை பேச்சுவார்த்தை நடக்குது. 1 ஹவர் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்றேன் நான். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்துட்டு நெக்ஸ்ட் விசிட்ல வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா டெல்லியில இருந்து 2 கிளைண்ட்டுங்க வராங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கோவிட் வந்தெல்லாம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இவர் வந்து அத்தனையும் இவர் தான் முன்னாடி போய் எல்லாமே பண்ணிடுவாரு. அதை வந்து பண்ணி ஆயிட்ட பேருக்கு அவங்க சன்ஸுங்களுக்கு வந்து அப்டேட் கேட்பார். நான் இதை முடிச்சுட்டு வந்திருக்கு, போய் செக் பண்ணிட்டு வா, அது ப்ரோசஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுல நான் 2வது விசிட்ல உட்காரக்குள்ள அவங்க 2வது சன்னு கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பேசி வந்திருக்கிறாரு. அதை பத்தி நீ தெரிஞ்சுட்டு என்ன அப்டேட் பண்ணிருக்கிற, கேட்டுட்டு வந்திருக்கிறேன்னு தெரியப்படுத்தணும். அவங்க அப்பாவுக்கு இவர் தெரியப்படுத்தணும். ஸோ நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த சன் வராரு. இவர் என்ன எதுக்கும் கேட்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் வந்து எப்படி வந்து அப்பான்னு, சொந்த அப்பா தானே, அப்பான்னு சொல்ல, அப்பா இப்படி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இல்லை. ஒரு பெரிய அதிகாரி கிட்ட ஒரு சிப்பந்தி எப்படி நின்று பேசுவாங்களோ, கையை கட்டின்னு கண்ணியமா பயபக்தியோட அவங்க இப்படி சொன்னாங்க, நீங்க வந்து அதெல்லாம் முடிச்சு கொடுக்கணுமா, நீங்க தான் வந்து அதை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்கன்னு பயபக்தியா தலை கீழே குஞ்சு அப்படி ஒரு பேசுற ஒரு விஷயம் நான் பார்த்து ஆச்சரியமானங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் அது சொல்றேன்னாக்கா, அதே மாதிரி நம்ம ஏசப்பா பிதா கிட்ட பேசுறதுக்குள்ள அவ்வளோ பயபக்தியா பேசுவாரா, பயபக்தியோடு அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாரா. அந்த பயபக்தி தான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கணும். ஜெபம் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் முதல்ல கத்துக்கணும். முதல்ல தேவ பயம் உள்ள வந்தா தான் அந்த ஜெபத்துக்கு பதில் அங்க சேரும். சும்மா ஏனாதானதெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது.
ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு விஷயமும் அங்க பார்த்து நான் வந்து பார்க்கறக்குள்ள எப்படி அந்த விஷயம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆண்டவர் டீச் பண்றதுக்குள்ள எனக்கு இந்த விஷயத்த வந்தது. சோ நான் எந்த விஷயம் பார்த்தனோ அதுதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதே மாதிரி தான் ஏசப்பா ஹெபிரேயர்கள் நிறுவனம் 5:7 படி, ஏன்னா இன்னைக்கு தலைப்பே இம்பார்ட்டன்ஸ், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மள ஜெபம் பண்றோமே அங்க நிச்சு உண்மையிலே கேக்குதா இல்லையா பரலோகத்துல, ஏன் பதில் வர மாட்டேங்குது? அப்ப என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு அது இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கத்துக்கங்க. ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தின்படி ஹெபிரேயர்கள் நிறுவனம் 5:7 பலத்த சத்தத்தோட மிகுந்த கண்ணீரோட அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஜெபித்தாரா. அவருடைய கூச்சலை கேட்டு பிதா பதில் கொடுக்கவில்லை. அவருடைய கண்ணீரை பார்த்தும் பிதா பதில் கொடுக்கவில்லை. அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அப்போ நம்மளுக்கு இதுதான் பேசிக். முதல்ல இறைவனோட சமூகத்துல உட்கார்றதுக்குள்ள பயபக்தியோட தான் உட்காரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இது எப்பொழுதும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். சோ நிறைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் குடும்ப ஜெபம்னாலேயே கையில போன் இல்லாம உட்கார மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு வருவேன்னு சொல்லுவாங்க, இல்ல சாப்பிட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் போன்ல பாட்டு ஓடிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கோம், இல்ல நடந்துட்டு இருப்பாங்க. ஏன் நிறைய பேர் வந்து சபைகள்லயே போனை வந்து பிரசங்கம் ஓடிட்டு இருந்தாக்கா பேசிட்டு இருந்தாக்கா போனை பார்ப்பாங்க. மெசேஜே வந்திருக்காது அந்த மூஞ்சிக்கு, மெசேஜ் வந்துச்சான்னு பார்ப்போம். ஆமா, காலே வந்திருக்காது அந்த மூஞ்சிக்கு, கால் வந்துச்சான்னு பார்ப்போம். ஆமா. சோ அந்த இறைவனோட சமூகத்துல இந்த இடத்துல பிதா இருக்கிறாரு, அது பயபக்தி இருந்தா தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஹல்லேலூயா. சோ அதனால வந்து நிறைய பிள்ளைகள் நான் வந்து தூங்கி எழுச்சி ஆயிட்ட பிறகு நான் வந்து ஜெபம் பண்றேன், நான் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஜெபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாருமே வச்சுக்கணும். அந்த டைம்ல மணிக்கணக்கு இல்லை, நீங்க 1/2 மணி நேரமோ இல்ல 4 மணி நேரமோ இல்ல அரை நாளோ இல்ல 5 நிமிஷமோ பயபக்தியா பண்ணுங்க. இதுதான் ஏசப்பா நீ பண்ணாரு, பயபக்தியோட பண்ணணும். அவரோட சமூகத்துக்கு முன்பதாக ஏசப்பா என்ன பண்ணாரு, பயபக்தியோட வந்ததுனால அந்த பயபக்தி நிமித்தம் ஏசப்பாவோட ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி என்னதான் அவர் ஜெபம் பண்ணார் அதையும் நம்ம பார்த்துக்கலாமே. ஹல்லேலூயா. சோ அதனால வந்து போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. போனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆனா பிரேயர் டைம்ல நோ, ஸ்ட்ரிக்டா நோ. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபம் பண்றதுக்குள்ள பயபக்தியோட தான் ஜெபம் பண்ணணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு என்னோட ஊழியம். நான் வந்து ஜீவனுள்ள தேவனை பார்த்து, சோ அதனால வந்து நான் ஏனாதானெல்லாம் அவர்கிட்ட வந்து பேசல. எனக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஆவியானவர் கத்து கொடுத்தே வச்சிருக்கிறார். பிதா கிட்ட பேசுறதுக்குள்ள நீர் பேசணுமா, நீங்களும் பேசணுமா, பிதான் பேசணுமா, அப்பான்னு பேசணுமா, இந்த வார்த்தைகள் தவிர வேற எந்த வார்த்தையும் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். பிதா கிட்ட அப்படித்தான் நான் வந்து ஜெபம் பண்ணணுமா. சும்மா 4 வருஷம் எனக்கு தெரியும், பிதா தெரியும், குமாரன் தெரியும், ஆவியானவர் தெரியும்னு ஏனாதானோ இங்க ஒரு காலு இங்க குக் பண்ணிட்டு அங்க வந்து பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. எல்லாமே தூக்கி போட்டுடுவேன். பல மணி நேரம் அவரோட சமூகத்துல போய் உட்காருவேன். அவர் பதில் வர வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன். பதில் வந்த பிறகு தான் எந்திப்பேன். 18 அவர் ஆன பிறகு தான் பதிலே வந்துச்சு அந்த தாயாருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அந்த ஜெபத்துல என் கூட ஏசப்பா உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா. நான் ஒத்தால் ஜெபம் பண்ண மாட்டேன், கூட இயேசு இருப்பார் ஜெபம் பண்றதுக்குள்ள. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றதுக்குள்ள உங்க பக்கத்துல இயேசு இருக்கணும், கேட்கணும். அப்பதான் பிதா கிட்ட போவோம் பதில். அங்க நம்மளோட ரிக்வெஸ்ட் பிதா கிட்ட போவோம், அப்பதான் பிதா கிட்ட இருந்து நமக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் பயபக்தியோடு அவரோட சமூகத்துல உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்றதுனாலதான் எனக்கு பதில்கள் வருது, ஜனங்களுக்கு பதில் வருது. ஒரு சிலருக்கு வந்து போன்ல தெரியப்படுத்துற, இந்த பிரதர் ஜெஃப்ரிக்கு இங்க பலிப்பீடத்திலே தெரியப்படுத்துற. 2 மாசத்துக்கு முன்னாடி நடக்க போறது என்னன்றது காமிக்கிறார். அவரால் மட்டும் தான் காமிக்க முடியும், அது நிறைவேறிச்சு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து தவ்னு எழுதப்பட்டிருக்கு, யூன்னு எழுதல, தவ். So thou means நீர். ஹல்லேலூயா. சோ எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். சோ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு நம்ம பயபக்தியோட நம்ம வந்து ஜாக்கிரதையா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தார்.
ஐயையோ அப்பா எனக்கு இது வேணும், ஐயையோ அப்பா ஏசப்பா, ஐயையோ அதெல்லாம் வேண்டாம். புலம்பல் நம்மளுக்கு வேண்டாம். பயபக்தியோட உணர்வு பூர்வமா ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் அங்க வந்து பதில் இருக்கு. ஒவ்வொரு மூச்சுக்கு பதில் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கு பதில் இருக்கு, எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. போய் லபலபம் ஐயோயோயோன்னு கத்திட்டு உட்காந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. புலம்பல் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரு கூட்டத்துக்கு போனோம், வர்ஷிப் போறோம், பாக்கியம் நான் பாப்பேன் என்ன இங்க நடக்குது. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் அதே தான். கண்ணுல தண்ணியே வரல, ஆனா அழுகுறாங்க. கேட்டா புலம்பலாம். ஐயோ நமக்கும் இதுக்கு ரொம்ப தூரப்பா. ஒரு மிஷன் ஒர்க் போறக்குள்ள அந்த இடத்துல. சரி, எனிவே பயபக்தியோட நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண உங்களால முடியுமோ அவ்வளவு நேரம். குறைஞ்சபட்சம் நீங்க 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, 1 மினிட் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அந்த ஜெபம் அங்க கேட்டா போயிடுச்சு, அவ்வளவுதான் போதும். அங்க கேட்டுட்டா உடனே பதில் வந்துடுது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சோ இங்கிலீஷ்ல வந்து அவ்வளோ மரியாதையா தவ்னு எழுதப்பட்டிருக்கு, யூன்னு எழுதப்படல. சோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து கொடுப்பதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். தகப்பன் என்பதுக்காக, பிதா என்பதுக்காக ஏனாதானெல்லாம் பேசக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நீ வா போனெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அது அவரோட சமூகத்துல பயபக்தியோடு இருந்து நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பைபிள்ல வந்து ஹிப்ரூஸ் மொழியில, லாத்தின் மொழியில, கிரீக் மொழியில இருந்து தான் வேத புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை வந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள்ல எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மொழி வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள அவர்கள் உபயோகப்படுத்துற வார்த்தை என்னன்னாக்கா, அதிகமான வார்த்தை நீர், தவ், அதிகமான வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவங்க வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. சோ ஒரு பயபக்தி அந்த வார்த்தையில இருக்கு. தவ்ன்றதுல ஒரு வார்த்தையில பயபக்தி இருக்கு, யூல இல்ல. யூ வந்து கிடையாது, தவ் அதுல பயபக்தி இருக்கு. சோ வார்த்தைகளும் நம்ம வந்து கவனமாக நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஜபத்துல ஆயத்தமாயிட்டு உட்காருவோம். சோ அப்படி ஜபிப்பதுல வந்து கர்த்தர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும் எப்படி ஜபம் பண்றதுன்னு. சாப்பாடு ஊட்டிட்டே வா, ஜபம் பண்ணு, நீ ஜபம் பண்ணு, நான் சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கிறேன், அது பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும். நோ, சாப்பாடு எடுத்து வச்சிடுங்க, 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்ட பிறகு சாப்பிடுங்க, அப்படி பண்ணுங்க. ஜபத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். பயபக்தியோட ஜபம் பண்றது. ஏன்னா வரும் காலத்துல நம்மளோட ஜபம் மட்டும் தான் நம்மளுக்கு ஆதாரம், ஆயுதம், அத்தனையும். நம்மளுக்கு ஜபம் தான் நம்மள காக்கப்படும் உயிருக்கு. ஏன்னா வர போற இயர் எல்லாம் வந்து பாம்போட இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி சர்ப்பத்தோட நம்ம சேர்ந்து வாழ்றதுக்குள்ள ஜபம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பொல்லாத வலு சர்ப்பம், பழிய பாம்பு எப்போ எவனை முழுங்கலாமோன்னு காத்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஜபம் தான். அந்த ஜபம் ஒரு டெமோ மாதிரி ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து ஜபம் ஜபம் பண்றதுக்கு கத்து கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு வர நேரத்துல கூட ஒரு பெரிய புயல் போராட்டம் தான். அந்த டைம்ல தான் சர்ச்சுக்கு வர டைம்ல தான் 8:30 மணினாக்கா 8:30 மணி தான் ப்ரெஸ்ஸிங் ஐரன் போடணும்னு எடுத்துன்னு போவாங்க சில பிள்ளைகள். அந்த டைம்ல தான் அப்போ டென்ஷன் ஆகும். அப்போ வார்த்தைகள் வந்து எரிச்சல், கோபம் உண்டாகும். அப்போ ஒரு ஒரு பூகம்பாங்க வெடிச்சு பொறிஞ்சி அதுக்கப்புறம் இங்க வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபம் எங்க கேட்கப்படும்? போயிடுச்சு, அங்கேயே ஃபெயிலியர் ஆயிட்டுமே. அப்ப அங்க வந்து நம்ம ஆண்டவரை உற்சாகப்படுத்துற மகிமை யாருக்காக? இந்த ஷோ ஆஃப் எல்லாம் வேண்டான்றார் காட். அது ஆதியிலேயே ஆரம்பிச்சிருந்தோம். இந்த டைம்க்கு நான் ஆயத்தமாயிட்டு அங்க போற சர்ச்சுக்கு போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்குனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னமா துணிகள்லாம் வாங்கி, பிளவுஸ் பீஸ் எல்லாம் தைச்சு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் தைச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க. ஆனா சர்ச்சுக்குனாக்கா 8:30 மணிக்கு போறேன்னா அந்த 8:30 மணிக்கு தான் போய் ஐரன் போய் எடுத்துட்டு போறது, பண்ணிட்டு போட்டு போறது. அப்ப லேட் கம்பர். ஏன்னா சர்ச்சு தானே, கொடுத்தூர் எல்லாமே அவர்தான், பொண்ணும் அவருதான், வெள்ளியும் அவருதான், கொடுக்குறவரும் அவருதான், எடுக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, தேவன் நல்லவர் தானா, பிதா ரொம்ப நல்லவர் தானா, அன்பானவர் தானா. ஆனால் ஒரு காரியம் எல்லாரும் நம்ம மறந்து விட கூடாதா, அவர் ஒரு ஹை டென்ஷன் வயருக்கு சமானமா. ஹை டென்ஷன் வயர், அந்த ஹை கேபிள்,
ஹை டென்ஷன் கரண்ட் எலக்ட்ரிக், ஆமா, அந்த ஒரு மின்சாரம் பாயும் ஒரு கம்பி அதுக்கு சமானமா இருக்குமா. ஒரு ஹை டென்ஷன் ஒயருக்கு சமானமாக அந்த மின்சார பாயும் அந்த கம்பிக்கு சமானமாக இருக்குமா. ஒரு அளவுக்கு தான் கிட்ட போக முடியும். 40 அடிக்கு அருகில வந்து ஒரு வீடு கூட கட்டுறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு பட்டை பறந்தாலே அது அப்படியே இழுக்கும், அந்த சக்தி செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். எத்தனை பேரு டெலிவரன்ஸ் பிரேயர் வந்தக்குள்ளோ டாப் டு பாட்டம் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். ஹalleluya. டெபோரா சிஸ்டர். அடுத்தது பிரதர், நீங்க சோ நம்ம இவரு இன்னைக்கு வரல, ஜோஷிதா, டாக்டர் ஜோஷிதா. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி அவங்க டாக்டருங்க அனஸ்தீஷியா ஒண்ணுமே இல்லாம பாடி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஷேக் ஆகுது. ஹை டென்ஷன் கேபிளுக்கு சமானம். அந்த தேவன் டெலிவரன்ஸ் பண்றாருனாக்கா கொஞ்சம் லேசா தான் வரும் அந்த தாக்கம். சோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அப்படியே டாப் டு பாட்டம் ஆடுவாங்க. அந்த லைவா நான் வந்து பார்த்திருப்பேன். ஹalleluya. சோ அந்த தேவன்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? வரக்குள்ளோ பயபக்தியாக இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்றதுல ஆசீர்வதிங்க. ஹalleluya. நீதிமொழிகள் Proverbs 28:14, நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் நம்ம பயபக்தியோட தான் இருக்கிறது நல்லதுன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. எப்பொழுது பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் ஆகணும் தானே. சும்மா ஏனாதானு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, இது முடிச்சுட்டு ஜபம் தலை காமிச்சிட்டு வந்துடு, அதெல்லாம் இல்லை. முதல்ல ஆயத்து வந்து எந்த வேலைனா இருக்கட்டும் அது நிறுத்திட்டு இங்க பயபக்தியோட பண்ண அங்க போய் எல்லாமே சரி பண்ணிடுவாரு. இங்க தலை காமிச்சிட்டு வந்து அந்த வேலைக்கு தன்னை நிறைய டைம் கொடுக்குறேன்னா அவ்வளவுதான், அது ஃபெயிலியர். சோ எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர் பாக்கியவான். நம்ம எத்தனை பேர் பாக்கியவான் பாக்கியவதி ஆகணும்? ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ எப்பொழுதும் நம்ம பயபக்தியோடு இருப்பது நல்லது. அதுல ஒரு நஷ்டமும் இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சும்மா ஏனாதானோன்னெல்லாம் நம்ம வந்து ஜெபம் பண்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் வந்து யூதாஸோட குணங்கள் மனநிலையில தான் இருக்கிறாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஜெபம் பண்றாங்க ஆனா சுயநலமா யூதாஸோட மனநிலை. அதாவது யோவான் 6:71, யோவான் 6:71. 12 பேர் அவர் கூட இருந்தாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு இந்த 12 பேர்ல ஒருத்தனுக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு. ஒரு சும்மா அப்படியே ஜென்ரலா அடிச்சு விடுறாரு ஏசப்பா, பேர் சொல்ல மாட்டாரு. அதேதான் யூதாஸோட குணங்கள் வைத்து மனநிலையில வைத்து தான் இந்த காலகட்டத்துல ஜெபம் பண்றாங்கன்னு தேவ ஆவியானவர் சொல்றாருமா, நான் சொல்லல, தேவ ஆவியானவர் சொல்றாரு. ஆண்டவரே நீங்க எப்படி வந்து ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே நீங்க அடுத்தவங்களுக்கு என்னன்னா பண்ணிக்கங்க, எது வேணுமா கொடுத்துக்கங்க, என்னன்னா பண்ணிக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலை வேண்டாம், கவலை இல்லை, நீங்க எதுனா பண்ணிக்கங்க, என்ன வேணுமா செஞ்சுக்கங்க, ஆனா எனக்கு மட்டும் இது பண்ணி கொடுத்துடுங்க, சுயநலம், எனக்கு மட்டும் இது பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து நிறைய பேர் இப்ப கூட இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா பொருள் சார்ந்த விஷயத்துல, உலகம் சார்ந்த விஷயத்துல, இச்சைகள் சார்ந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல தான் நம்மளுக்கு தேடுதல் அதிகமாக இருக்கா. அதிகமாக இந்த மாதிரி விஷயத்துலதான் தேடுதல் இருக்கு. ஆண்டவர் வந்து இதுலதான் வந்து கொஞ்சம் பிதா வந்து கொஞ்சம் व्यसனம் அடைகிறார் இந்த விஷயத்துல தான். ஏன்னா தேடுதல் வந்து நம்மளுக்கு பொருட்கள் மேல, உலக சார்ந்த விஷயத்தின் மேல, இச்சைகள் மேலதான் நம்மளுக்கு வந்து தேடுதல் அதிகமாக இருக்கு. ஆனா நம்மளோட ஜெபம் எப்பொழுதும் அவர் வந்து சொல்றாரு, உங்களோட ஜெபம் வந்து எப்பொழுதும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா நம்மளோட ஜெபங்கள். ஆண்டவரே நம்ம தேவன் வந்து ஆவியானவர் சொல்றாரு, நம்ம தேவன் வந்து எனக்கும் உங்களுக்கும் அறிவும் ஞானத்தை வந்து தாராளமாக பிரமாதமாக கொடுத்திருக்கிறாரு. பிரமாதமாக கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து பாக்குறாரா, நீ என்ன கேட்கிறேன்னு பாக்குறாரா, பிதா வந்து பாக்குறாரா. ஆண்டவரே எனக்கு சோறு முக்கியம், எனக்கு வயிற்றுக்கு சோறு போட்டுடு சாமி, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எப்பாவது உன்னோட கணவன் பத்தி, உன்னோட கணவனோட ஆத்மா, அந்த வயிற்று உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாக்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் கேட்கிறாரு. மனைவிமார்கள் கணவரோட ஆத்மா பத்தி கவலைப்படுங்க.
கணவன்மார்கள் மனைவியோட ஆத்மா பத்தி நம்ம கவலைப்படணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. மேத்யூ 6:31-34. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பார்ப்போம், வாசிப்போம். மேத்யூ 6:31-36 வேகமா வாசிப்போம். அல்லேலூயா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். சோ எல்லாத்துக்குமே கவலைப்படுறது வேண்டாம். நீங்க கவலைப்படுங்க, ஐயோ என் கணவனுக்கு வேலை இல்லையே, சம்பளம் கம்மியா இருக்கு, கவலைப்படுங்க. கவலைப்படுறது நான் வேண்டான்னு சொல்ல, ஆனா இதோட சேர்த்து கணவனோட ஆத்மாக்காக கவலைப்படுங்க. ஆட் பண்ணுங்க ஜெபத்துல ஆத்மாங்களுக்கு. ஏன்னா ஆத்மா தான் மேல போகுது. மத்த காரியங்கள் எல்லாம் அவர் கொடுக்க தெரியும் அவருக்கு. எல்லாமே இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் அவருக்கு தெரியும், எப்படிதான் தெரியும், கூட்டி கொடுப்பார். அவரோட ராஜ்யத்தினுடைய நீதியை சேர்ந்தா தேடினாலே போதும், எல்லாமே கூட்டி கொடுத்துடுவார். சோ அப்படி இருக்கிறக்குள்ள இது நம்ம ஆத்மாக்காக ஜெபம் பண்ணோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்ப வந்து நம்ம அன்றாட ஜெபத்துல ஆத்மாக்காக சேர்த்துக்கங்க, ஆட் பண்ணிக்கங்க. சங்கீதம் 131:3-5. சோ நம்மளோட ஆத்மாக்காக நம்ம வந்து ஜெபம் செய்யணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:3-5 நோட் பண்ணிக்கங்க. சோ இந்த ஆத்மாக்காக நம்ம கவலைப்பட்டு நம்ம அன்றாட ஜெபம் செய்யணும் தேவன் தெரியப்படுத்துறார். யோவான் 15:8 வாசிமா. யோவான் 15:8. யோவான் 1 யோவான் 15:8. 1 யோவான் 15:8 ஏசப்பா சொல்றாரு. யோவான் 15:8. யோவான் 15:8 படி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்க சீஷராக இருப்பீர்கள். சோ மிகுந்த கனி, இந்த இடத்துல மிகுந்த கனிகள் இருக்கணுமா? கனினாக்கா ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அதெல்லாம் இல்லைங்க. ஆவிக்குரிய கனிகள், மிகுந்த கனிகள் இருக்கணுமா? இதுதான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, மிகுந்த கனி. சோ அந்த கனிகள் இருக்கணும்ன்றதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, தாராளமா கொடுப்பார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஜெபம் பண்றதுக்கு அன்றாட ஜெபத்துல ஆட் பண்ணிக்கணும்னு தேவன் தெரியப்படுத்தார். சோ அவர் நமக்காக பயபக்தியோடு அவர் வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. ஜெபம் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவர் வந்து பண்ண ஜெபங்கள், வேண்டுதல் யோவான் 17 இந்த உலகை விட்டு கடந்து போகும் பொழுது கடைசி தடவையாக தன் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, யோவான் 17:20. யோவான் 17:20 இவர்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கவில்லை, இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். சோ இவர்களுக்காக, அதாவது சீஷர்கள் மூலமா நம்மளுக்கு ஏசப்பா யாருன்றது நம்மளுக்கு பரவுச்சு, நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. சோ ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க எல்லாரும் போய் சீஷர்கள் ஆகுங்கன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. சோ அவர்கள் மூலமா இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசு பார்க்கல, ஆனா இயேசுவோட வழிபாடுல வந்திருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சோ சீஷர்களை தான் எனக்கு என் வீட்டுக்கு தேடி அனுப்பி விட்டாரு, ஒரு சீஷரை அனுப்பி விட்டாரு. இயேசு யாருன்னு எனக்கு தெரியப்படுத்தினாரு. இப்ப நான் வந்து ஒரு சீஷராக மாறி இருக்கிறேன். இப்ப என் மூலமா என்னோட வாரிசுகள் சீஷராக ஆக போறாங்க, அவ்வளவுதான். சோ நமக்காகவும் அந்த சீஷர்களுக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் அவர் சேர்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து அன்றே ஜெபம் செய்து இருக்கிறார், இன்றைக்கும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல வந்து நிறைய மனிதர்கள் செய்த கடைசி ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடைசி ஜெபங்கள் வேதத்துல உள்ள அத்தனை மனிதர்களும் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாத்தி
இல்லையா? அவங்க செய்த கடைசி ஜெபங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, பிதாவோட ரெக்கார்ட்ல இருக்குதா அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 2 சாமுவேல் 23:1 2 சாமுவேல் 23:1 தாவீதோட கடைசி வார்த்தைகள், அது தேவனுக்கு மிகவும் அருமையான வார்த்தைகள். என் மகன் சொன்ன கடைசி வார்த்தைன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு பாருங்க. தாவீதோட கடைசி வார்த்தை ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல ஜெனசிஸ் ஆதியாகமும் 49:1 யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து வாருங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அதாவது ஃபியூச்சரை வந்து தெரியப்படுத்துறேன்னு சொல்றாங்க. ஃபியூச்சரை வந்து தெரியப்படுத்துறாரா யாரு? யாக்கோபு ஃபியூச்சரை தெரியப்படுத்துறாரா? அந்த விஷயத்தை வந்து தேவன் வந்து ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கிறார். சோ இது என்னன்னாக்கா, இப்ப யாக்கோபு நீரூற்றுல இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னு போன தடவை உத்தம இஸ்ரவேலர்களை நான் தெளிவா பேசியிருப்பேன் இல்லையா? சோ அந்த விஷயத்துல இப்ப யாக்கோபு வந்து ஆதியாகமும் 49 3-4 வசனம் டிஸ்பிளே ஆகட்டும், நோட் பண்ணிக்கங்க. இதுல என்னன்னாக்கா, இவரு தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டு தன் குமாரங்களெல்லாம் அழைத்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியப்படுறாரு. அதுல என்னன்னா, அவரோட மூத்த சன்னு, அந்த சன்னு வந்து ரூபன் பேரு. ஸோ இந்த ரூபன் வந்து ஒரு விஷயம் தப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ தப்பு செஞ்சதுனால அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் பண்றாரு, சொல்றாரு, அந்த விஷயத்த நடக்க போகுது உங்களுக்கு ஃபியூச்சர்லன்னு தெரியப்படுத்துறாரு. இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கங்க. ஆதி ஆகமும் 35:22 இது இருக்கட்டும்மா. ஆதி ஆகமும் 49:3-4 டிஸ்பிளே இருக்கட்டும். அவர் என்ன தப்பு செஞ்சாருன்றது நோட் பண்ணிக்கங்க. ஆதி ஆகமும் 35:22 அதுல ஒரு தப்பு செஞ்சிருக்கிறாரு. இப்ப என்னன்னாக்கா, ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, பரம்பரை குணம் பரம்பரை குணம் மாறாது. எங்க போனாலும் பரம்பரை குணம் உன்னை விட்டு போக மாட்டேங்குது நம்ம சொல்றோம் இல்லையாமா? அதுதான் பரம்பரை குணம். ரூபனுக்கு அந்த பரம்பரை குணம் எப்படி வந்துச்சு? அப்ப மூலமா தான். நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமும் 29 சாப்டர் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கங்க. 29-30. சோ அவரோட குணம் என்ன இருக்குதோ அதே தானே மூத்த மகனுக்கு வந்துச்சு. இவர் சொன்னா மட்டும், இவர் பண்ணா மட்டும் நியாயம், மகன் பண்ண இது இல்லையா? மருமக ஓடிச்சா மண் சட்டி, மாமியார் ஓடிச்சா பொன் சட்டியா? அந்த டயலாக் கரெக்டா? அதான் சொன்னேன். ரொம்ப அது ரொம்ப முக்கியம். யார் என்ன உடைச்சா, ஒண்ணு உடைச்சது பொன் சட்டி, அந்த உடைச்சா மண் சட்டி. ஆமா இல்ல, ஏன் சொல்றேன்னா, அவங்க அப்பா பண்றது மட்டும் 29-30 சாப்டர் நீங்க முழுசா படிச்சு பாருங்க. அவங்க அப்பா பண்ணது என்னன்னு வண்டவாள தண்டவாளத்து ஏறும். சரியா? அதே தான் இவங்க மூத்த மகன் பண்ணா. சரி, இப்ப என்னன்னாக்கா, பரம்பரை குணம் மாறாது. ஒரு ராஜா, ஒரு கிங்கு, ஒரு மந்திரி நடு காட்டுல வந்து இருக்கிறாங்க. நடு காட்டுல ராஜா ரொம்ப வந்து டயர்ட், தண்ணியே கிடைக்காததுனால 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல போறதுன்னு தெரியல. அந்த இடத்துக்கு வந்து ஒரு கண்ணு பார்வை இல்லாத ஒரு குருட்டு ஆளு, அதாவது பெக்கர், பிச்சைக்காரர் வராரு. டொக்கு டொக்கு டொக்குன்னு வராரு. ஏதோ சத்தம் கேட்குது, யார் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப மந்திரி சொல்றாரு, நான் மந்திரி, இவர் தான் ராஜா, இங்க பேசிட்டு இருக்கோம். அப்படியா? ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? ஆமா இங்க தண்ணி நாங்க தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. அப்படியா? நான் வேணா உதவி செய்யிட்டான்னு சொல்றாரா பிச்சைக்காரன். நான் பார்வை இருக்கிற எனக்கே வந்து தண்ணி கிடைக்கல, நீ பார்வை இல்லையே உனக்கு எப்படின்னு. இல்ல நான் ட்ரை பண்றேனே, முயற்சி பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் முயற்சி பண்ண. எப்படி பண்றாரு? அப்படியே இப்படி வச்சு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறாரு. 4 பக்கம் பாக்குறாரு. ஒரு பக்கம் தெற்குன்னா நார்த்தா, சவுத்தா, தெற்கு சைடு கரெக்டா இப்படி சொன்னாதான் நமக்கு கரெக்டா வரும். தெற்குன்னு சொல்லி விட்டு அங்க இருந்து வந்துடும் பதில், சவுத்தா நார்த்தான்னு. சவுத் சைடு போங்க, 2 கிலோமீட்டர் தண்ணி இருக்கு. போய் செக் பண்ணி பார்க்கலாம், தண்ணி இருக்கு. ராஜாவோ குடிக்கிறாரு, மந்திரியோ குடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ராஜாக்கு. உனக்கு ஒரு பொட்டல டெய்லி சோறு கொடுத்துடுறப்பான்னு சொல்லிடுறாரு ராஜா.
பிச்சைக்காரன் அது கேட்டோட சந்தோஷம், ராஜா பாதி வேலை எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்களே ராஜான்னு சொல்லிட்டு ஜாலியா போயிடுறாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து டைமண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக டைமண்ட் செக்கர் மர்ச்சென்ட்டுகளை வச்சு செக் பண்றாங்க. செக் பண்ணி ஒரு டைமண்டை செலக்ட் பண்றாங்க. எங்க ரிஃபன் எங்க இருக்கிறாரு? ஓகே, டைமண்ட் பத்தி டைமண்ட் நேற்று ஒரு டெமோ காமிச்சிருக்கு. ஒரு டைமண்ட் கிரேடருக்கு என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு இல்லையாப்பா? பார்த்தாரு டெமோ மாதிரி ஒரு டைமண்ட் கிரேடருக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்குதுன்னு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுக்குறாங்கன்றது ஒரு டெமோ போல இல்ல. அப்படி நான் அது சொல்ல வரல. ஒரு டைமண்ட் கிரேடருங்க செக் பண்றாங்க. செக் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு டைமண்ட் செலக்ட் பண்றாங்க. இந்த டைமண்ட் நீங்க வாங்கலாம் ராஜான்றாங்க. சரி, அப்போ வந்து ராஜா வந்து உடனே மந்திரிக்கு சொல்றாரு, நீ போய் அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பிச்சைக்காரன் வந்த பிறகு டைமண்ட் இப்படி கையில வைக்கிறான். நீ இதை டெஸ்ட் பண்ணி சொல்லுப்பா, இது நான் வாங்கலாமா வேண்டாம். பிச்சைக்காரன் கையில வைக்கிறான். வச்ச உடனே ராஜா, இதுல ரேகை இருக்கு, நீங்க வாங்காதீங்க, இது நல்லது இல்லை உனக்கு அப்படியா சொல்லிட்டு அப்ப மறுபடியும் டைமண்ட் செக்கருங்க மறுபடியும் ரீசெக் பண்றாங்க. விலை அப்படியே பவர்ஃபுல்லான ஐ கிளாஸ் லென்ஸ்ல வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா சொல்றாங்க, ஆமா ஒரு ரேகை ஒரு கோடு இருக்கு டைமண்ட்ல அப்படி. சரி, எல்லாம் போயிட்ட பிறகு ராஜா கேட்கிறாரு பிச்சைக்காரன்ட்ட, பார்வையில் எல்லாருமே வந்து செக் பண்றாங்க, பார்வை இருக்குங்க, ஆனா நீ வந்து பார்வையில் நீ எப்படி வந்து கண்டுபிடிச்ச லைன் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஞான திருஷ்டி உட்காந்துட்டுல எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான். என்னம்மா ஜோயினா கேக்கு ஆண்டி உட்காந்து நிக்கிற இடத்துல எல்லாமே அப்படியே ஸ்கேன் பண்ண. ஆமாமா ஸ்கேன் பண்ணாதான் ஞான திருஷ்டி ஸ்கேன் பண்ணிடலாம். சரி, அது வந்து என்னன்னா அவர் வந்து கேட்கிறார், ராஜா கேட்கிறார், எப்படி நீங்க லைன் இருக்குது கோடு இருக்கு கண்டுபிடிச்சிங்க? இப்ப டைமண்ட் கல்லு வைக்கிறக்குள்ளோ நாலா பக்கம் அந்த ஒளி வீசும், அந்த உஷ்ணம் அந்த ஹீட்டு ஒரு இடத்துல கட்டத்துல மட்டும் அந்த ஒளி வந்து வரல. சோ அது தடுக்குதுன்னா நிச்சயமா அங்க ஒரு கோடு இருக்கு. அதை வச்சு நான் வந்து ஊகிச்சு சொன்னேன் ராஜா. ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இன்னொரு பொட்டுல சோறு கொடுத்துட்டு இப்போ அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மார்னிங் சாப்பாடு சாயந்தரம் சாப்பாடு குடிச்சு, நீ எனக்கு வந்து அலையிற வேலை முழு வேலை எனக்கு முழு பொறுப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மார்னிங்கும் சோறு கொடுத்துறீங்க, நைட்டும் சோறு கொடுத்தீங்க, அலையிற வேலையே இல்லை, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் ராஜான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ ராஜா வந்து மறுபடியும் ரொம்ப பொழுது போகலன்னு பிச்சைக்காரனு கூப்பிட்டுட்டு வான்னு மந்திரிக்கு சொல்றாரு. பிச்சைக்காரனும் வரான். வந்த பிறகு ராஜா வந்து பர்சனலாக உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லுங்க. அப்ப பிச்சைக்காரன் பார்த்துட்டு, நான் சொல்லுவானே என்னை கொண்டுடக்கூடாது அப்படின்றார். இல்லை சொல்லு, நான் உன் மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. சரி, பிச்சைக்காரன் வந்து சொல்றாரு, ஒரு ராணி 5 பொம்பளை பிள்ளைங்க, 6வதாக ஒரு பிரசவத்துல பொம்பளை புள்ள பொறுக்க போகுதுன்ற நேரத்துல அந்த ராணியோட ஹஸ்பண்ட் அவர் வந்து இந்த புள்ளையோ பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னா நான் வேற ஒரு கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ராஜா சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால அந்த ராணி பயந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த கிராமத்துல யாரெல்லாம் பாய் பேபி பொறுக்குதோ, யாருக்காவது பாய் பேபி பொருந்தாக்கா இந்த பொருந்த கேர்ள் பேபி வச்சு பாய் பேபி எடுத்துட்டு வந்துடுங்க. அப்போ அந்த நாள்ல எங்களுக்கு பொம்பளை போல தான் பொறுக்குது. அவங்க போறாரு, அவங்க அப்பா ஒரு பிச்சைக்காரிக்கு மட்டும் தான் ஒரு பாய் பேபி பொறுந்திருக்கு, அவங்க மாத்தி கொண்டு வராரு. அந்த பிச்சைக்காரிக்கு சொல்லிட்டு வராரு, இந்த குழந்தை ராஜா வீட்டுல வளர போகுதுன்னு. ஸோ எடுத்துட்டு வந்துடுற அந்த பையன் தான் நீன்றாரு. அப்புறம் ஆனா அந்த ராஜா ஒத்துக்கிறாரு அது. ஏன்னா அவங்க அம்மா டெத் ஆறக்குள்ள சொல்லிட்டே போயிருக்கு, நீ உன்னை பிச்சைக்காரிட்ட தான் எடுத்துட்டு வளர்த்து, ஆனா உங்க அப்பாக்கு தெரியாதுன்னு. இந்த விஷயம் எனக்கு எங்க அம்மாக்கு தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றக்குள்ள அவன் சொல்றான், நான் பிச்சைக்காரன். ஒரு ராஜா ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செஞ்ச உடனே சந்தோஷமாயிடுச்சுனாக்கா, ஒரு காரியம் நடந்த உடனே கொடுங்க 1000 பொற்காசுகள் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஒரு பொட்டல சோத்தனை கொடுத்து அன்னைக்கே நான் முடிப்பட்ட நீ பிச்சைக்காரன் வாராது. அந்த பிச்சைக்காரிட்ட எடுத்துட்டு வந்த பையன் அந்த பிச்சைக்காரியோட புருஷனா தான் என் பையன் தான். நீ எங்க எந்த இடத்துல நீ வந்தாலே என் குணம் உனக்கு மாறலையடா, பரம்பரை குணம் மாறலையடா. வெளி டைமண்ட் வந்து வைக்கிற இடத்துல கூட ஒரு டைமண்ட் நீ வந்து 1000 பொற்காசு வேண்டாம், அந்த டைமண்ட் நான் வந்து வாங்காத வேற டைமண்ட் எடுத்துக்கோ சொன்னேன்னு. ஒரு வெள்ளி ஒரு இது கோல்டு காயினாவது கொடுத்தியா, போட்டு ஒரு வெள்ளியாவது கொடுத்தியா, ஒரு பொட்டல சோறு கொடுத்துட்டியா, மார்க் எடுத்துக்கிறா. அதாவது என்னன்னா இந்த பரம்பரை குணம் மாறாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதே அதிகாரத்துல ஜெனசிஸ் 49:10-12 வாசிப்போம். இதுல வந்து யூதா கோத்திரத்தை பத்தி பேசியிருப்பார், தேவன் பேசியிருப்பாரு. இந்த யூதா கோத்திரத்துல இருந்து தான் வந்து ஒருத்தா ஜீசஸ் கிரைஸ்ட். யூதராஜ சிங்கம் சொல்றீங்க நம்ம வாசிப்போம் 10:12.
அல்லேலூயா. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதைகளின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்தினாலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களில் இரத்தத்தினாலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஆமென். இதுக்கு பதில் வந்து மேத்யூ 1:16-17 வாசிப்போம். இதுக்கு பதில் இது மத்தேயு 1:16-17. மேத்யூ. அல்லேலூயா. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனிலுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஆமென். சோ தலைமுறைகள் கேட்டீங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போ இயேசு நம்ம வந்து பயாலஜிக்கல் ஃபாதரோட ரத்தம் இப்ப இல்லை. எப்போ இயேசுவை நம்ம ஏத்துக்கணுமோ, அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, நம்மளோட ஏசப்பாவோட ரத்தம் நம்மளோட சரீரத்துல ஓடுது. அப்போ ஏசப்பாவோட பரம்பரை குணம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கணும்னு ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. பரம்பரை குணம். இப்ப பரம்பரை குணம் என்ன புரிஞ்சுச்சா? யாக்கோபோட பரம்பரை குணம் புரிஞ்சுச்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ராஜாவோட பரம்பரை குணம் சொன்னா, அப்ப ஏசப்பா நம்மளுக்கு வந்து அப்பாவா இருந்தாருன்னா நம்மளோட குணங்கள் எப்படி இருக்கு? பரம்பரை குணம் மாறுதி இருக்கணும் இல்லையாமா? நம்மளோட எண்ணங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், செயல்கள், காரியங்கள், பார்வை, பேச்சு, குணங்கள், சுபாவங்கள் அவரை ஞாபகப்படுத்தணும். நம்மளோட மனசாட்சிக்கு கேட்டுக்கங்க. நீங்களே மனசாட்சி கேட்டுக்கோங்க, இன்க்ளூடிங் நானும். அப்படி இருக்கிறன்னா ஆராய்ந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாறுவோம், முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வம்சத்துல இருந்து, அந்த கோத்திரத்துல இருந்து வந்திருக்கிற நம்போ, அந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கிற நம்போ எங்கேயாவது ஒட்டுதான்னு பார்த்துக்கலாம். பிச்சைக்காரன் ஒட்டுதோ, இல்ல அந்த ரூபன் ஒட்டுதோ, ஏசப்பக்தனை ஒட்டுனோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு அவருடைய கடைசி நேரம் தன் பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே தேவன் எழுதி வைத்திருக்கிறாராம். அவைகள் அப்படியே நிறைவேறி வந்திருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ நமக்கு நிறைவேறிட்டு இருக்கா? அவர் மாதிரி நம்ம இருக்கிறோமா? அந்த கோத்திரத்துல இருந்து, அந்த பரம்பரையில இருந்து நம்ம வந்திருக்கிறோமே, அப்படி நம்ம இருக்கிறோமான்றது நமக்கு நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம்னு தேவான் தெரியப்படுத்துறார். ஸோ இது ஏசப்பாவோட கடைசி வார்த்தை. உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? மேத்யூ 28:20 டிஸ்பிளே போடுமா? சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இந்த சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இல்லை? நம்ம கூடவே ஏசப்பா சகல நாட்களிலும் இருக்கிறாருன்னு அந்த உண்மையா இந்த விஷயத்துக்கு வந்து, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சொந்தம் ஆகணும்னாக்கா அதுக்கு பதில் இதுலயே இருக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும். அவங்க கூட தான் தேவன் இருப்பாராம். இதை புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் நமக்கு சொந்தம் ஆகணும்னா, சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னா அதுக்கு பதில் இதுலயே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் போய் சுவிசேஷம் தெரியப்படுத்தணும். அவங்க கூட தான் இருப்பாராம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசப்பா சொல்லிட்டாரு என் கூட இருக்கிறேன்னு. ஏன் இல்லைன்னா நீ சுவிசேஷம் சொல்லன்னு அர்த்தம். சொல்லணும். சுவிசேஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலை அதுதான். இதுதான் தேவனோட சித்தம். நம்ம புரிஞ்சுக்கணும், தெரியப்படுத்தணும், ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவர் யாரு, ஏசப்பா யாருன்றது தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க கூட தான் இறைவன் வந்து இருக்க போறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 2022 வந்து ஒரு பிரதர் வந்து என்ன ஹவுஸ் டெடிகேஷனுக்காக கூப்பிட்டு இருந்தாருமா. நான் போய் ஜபமெல்லாம் முடியுது, ப்ரேயர் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோ கையில் வச்சிருந்தாரு. அது காமிச்சாரு. அவங்க பிரதர், சின்ன பிரதர், அது 16 வயசு. அந்த டைம்ல இவருக்கு வந்து 18 வயசா. 16 வயசு தம்பியோட ஃபோட்டோ வந்து எனக்கு காமிச்சாரு. அந்த தம்பி வந்து மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. சரியா வந்து சாப்பிட மாட்டாரு, பேச மாட்டாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. வாலிபனாக இருக்கிறார் அந்த டைம்ல. அதாவது
16 வயசு அவருக்கு. ஸோ அவரோட மரண படுக்கை சமீபமாக இருக்கிறக்குள்ளோ சைகை மூலமாக தான் அவங்க அண்ணன் கிட்ட பேசுவாராம். ஏன்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இல்லையா, சைகை மூலமாக தான் அவர் வந்து பேசுகிறாரா. பேசிட்டு ஒரு பிக்சரை வந்து காமிப்பார், அடிக்கடி ஒரு பிக்சரை காமிப்பார். அதில் வந்து அழகிய ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு அதுல எழுதியிருக்கு, அந்த பிக்சர்ல இருக்கு. சைகை மூலமா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டு, நான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரா. ஸோ அந்த டைம்ல இவர் 18 வயசா இருந்ததுனால இவர் வந்து என்ன வேலை செய்யுது, கூலி வேலை செய்வாரா, கார்பெண்டர் வேலை செய்வாரா. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சு காசு சேர்த்து வைக்கிறாரு. இந்த டைம்ல வந்து அவருக்கு 55 இயர்ஸ். ஸோ நல்லா ஒரு கார்பெண்டர் வேலை செய்வாரா, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் மூலமா விஷயங்கள் கிடைக்கிறதுக்குள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார். ஸோ அழகா ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அழகிய ஒரு வீடை கட்டினாரு. 5 வருஷம் ஆச்சு கட்டி. 4வது வருஷத்துக்கு தான் ஜபத்துக்கு போறேன். 5 இயர்ஸ் வேற ஒருத்தர் போட்டாங்க. இந்த வாட்டி என்ன கூப்பிட்டு இருந்தாரு லாஸ்ட், அதாவது 2023ல 22லையா 3ல ஆமா 3ல. ஸோ போன வருஷம். ஸோ நான் வந்து அது போன பிறகு அப்புறம் வந்து ஜெபமெல்லாம் முடிச்ச பிறகு நான் ஆல்டர்ல பைபிள் வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு உட்காரக்குள்ள அவர் வந்து கண்ணீர் விட்டார். அப்புறம் அழ ஆரம்பிச்சார். ஏன் பிரதர் அழுறீன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், மூளை வளர்ச்சி இல்லாத என்னோட தம்பி சொன்ன அந்த கடைசி வார்த்தையை நினைச்சு பார்க்குறேன், நான் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடைசி வார்த்தைகள். ஸோ இந்த அந்த விஷயம் சொல்றதுக்குள்ள எனக்கு அப்படியே வந்து எங்க அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. 9 வருஷம் கிட்டத்தட்ட 9 வருஷம் எங்கள் அம்மா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வந்தோம். அப்புறம் ரெண்டட் வீட்லேயே வந்தோம். வீடை கட்டி ஒரு நல்ல டைல்ஸ் போட்டு ஒரு மோல்டிங் வீடு கட்டி எங்கள் அம்மாவை சொந்த வீட்டில் 9 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா உயிர் போச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போது அம்மாவை கூட நான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீட்டில் நான் வந்து வச்சு அம்மா வந்து இது பண்ணேன்னு. எங்கள் அம்மா வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்களுக்கு 2:45 மத்தியானம் உயிர் பிரியுது. நான் வந்து 10 மணிக்கு வீடியோ காலில் பேசுகிறேன். எங்கள் அம்மா பேசின கடைசி வார்த்தை, சுமிதா அடுத்த லீவுக்கு நீ ஷர்லி பிரகாஷ் வந்து போமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக வரமான்னு சொல்கிறேன். ஆனால் அடுத்த கால் வந்து எங்கள் அம்மா இல்லைன்னு தான் வருது. அன்னைக்கு நைட்டே 3 பேர் அங்கே போய் நிற்கிறோம். அந்த வார்த்தை கடைசி வார்த்தை. ஸோ கடைசி வார்த்தைகளில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் வந்து எல்லாரோட ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கு, எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஏசப்பாவோட கடைசி வார்த்தையும் அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ உலகத்தில் அவர் இந்த உலக விட்டு போகும் சில மணி நேரம் தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில தன்னோட சீஷர்களுக்காக மன கசிந்து ஜெபம் பண்ணாரா. தன் சீஷர்களை விட்டு போகும் கடைசி நேரம் அவர்களுக்காக தேவனை நோக்கி மன்றாடி அவர் வந்து ஜெபம் பண்றது மட்டுமல்ல, நமக்காகவும் மன்றாடி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த கடைசி வார்த்தைகளை தேவன் கரெக்டாக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க பாக்குற உங்களுக்கே தெரியும், சன்னி யூஎஸ்ல இருக்கிறாரு, நானும் ஷர்லி இங்க இருக்கிறோம், இவரு வேற நாட்டுல இருக்கிறார், டென்மார்க்ல. எங்களை யார் காப்பாத்திட்டு இருக்கிறது? ஏசப்பா தான் காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் பண்ற ஜபம் தான் பிதா கேட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், இதுக்கு நாங்க தான் சாட்சி. அப்படி ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் வந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லைன்னா எல்லாரும் இங்க முழுசா வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதா சொல்றாரா, எனக்கு தெரியும் என் குமாரன் பண்ணியிருக்கிற கடைசி ஜெபம் எனக்கு தெரியும். தன்னோட பிள்ளைகளுக்காக, தன்னோட சீஷர்களுக்காக, தன்னோட சீஷர்கள் மூலமாக என்ன நம்புவர்களுக்காக எனக்கு தெரியும் அவர் பண்ணியிருக்கிற ஜெபம். எனக்கு தெரியும் அவரோட மனசுல அப்படியே பதிச்சு வைத்திருக்கிறாரா, உள்ளத்துல பதித்து வைத்திருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த நாள்ல உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஏசப்பா அந்த தேவாதி தேவன் இடத்துல திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துலதான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நம்மளோட சொந்த பலத்தினால அல்லன்றார் தேவன். நம்மளோட சொந்த பலத்தினால அல்ல, நம்மளோட சொந்த நம்பிக்கையினால அல்ல, சொந்த விசுவாசத்தினால அல்ல, சொந்த பயபக்தினால அல்ல, இயேசுவோட ஜெபத்தின் மேலதான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா. ஹல்லேலூயா. சோ எவ்வளவு பிரஷியஸான அந்த ஜெபத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு பிரஷியஸா இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அவருடைய வலது பாசத்துல உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பார் பிதா கிட்ட,
என்னோட பிள்ளைகளை காப்பாத்து 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 காப்பாத்துன்னு. 2016 என்னோட 3வது மகள் ரூபி வயிற்றுல இறந்து போயிடுறாங்க. 8 மாசம் வயிற்றுல குழந்தை இறந்து போயிடுறாங்க. நானு ஷரிதா ஊருக்கு போறோம். அந்த இடத்துல வந்து February 6ஆம் தேதி ஷீ டைட். ஸோ 5 நாள் மரித்த குழந்தை வயிற்றுல வச்சிருக்கிற 12ஆம் தேதி தான் அதை அவங்கள எடுத்துட்டு அடக்கம் பண்றோம். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து ரிகவரி ஆகிற டைம்ல அந்த தையலெல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொரு நாள் அந்த சீவு வந்துட்டு இருக்கும். நரக வேதனை அப்படி பட்டுட்டு இருப்பேன். எங்க அம்மாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உடம்பெல்லாம் இதாயிடும், ஐயோ பெரிய உயிர் போயிடுமே அப்படி அழுவாங்க. ஆண்டவரே மகளோட உயிரை காப்பாத்துங்க, உயிரை காப்பாத்துங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ நான் வந்து அது நானே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேம்மா நான் செத்து போய்ட்டேன், பரவாயில்லம்மா செத்து போனேன் என்னம்மா, நீ பார்த்துக்கோமா எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோமா அப்படிதான் நான் சொல்வேன். ஐயோ என் மகளோட உயிரை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு அப்படி வந்து ஜெபம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்கே கூட இருந்திருக்கிறேன். இப்போ 2017 எங்கள் அம்மா ஷி வாஸ் நாட் தேர், நோ மோர். அதுக்கப்புறம் 2019 தான் எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆகி என்னை ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. எனக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கையில மிக மிக பிரியமான ஒரு 3 உயிர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த 3 உயிர்களை நான் ஒரே இடத்துல பார்த்தேங்க. மேல போய் பார்த்த விஷயம் இதுதான் முதல்ல. ரூபியை வந்து மடியில படுக்க வச்சிருக்கிறாரு, டோலி நின்றுட்டு இருக்கிறா, எங்க அம்மா பின்னாடி நிக்கிறாங்க. அதை விட எந்த ஒரு பாக்கியம் யாருக்கு வேணும்? அப்போ வந்து ஆவியானவர் எங்க அம்மா செய்த அந்த கடைசி ஜெபம், எனக்காக செய்த அந்த கடைசி ஜெபம் ஞாபக புக்ல இருக்கிறத காமிக்கிறார். என் மகளோட உயிரை காப்பாத்துங்க, அந்த உயிரை காப்பாத்துங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஏசப்பா இன்னி வரைக்கும் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு பிதா கிட்ட. அவரோட பலம், அவரோட ஜெபத்தினால தான் நான் இங்க நிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா தேவன் கரங்களை தட்டுங்க, தேவன் கரங்களை தட்டுங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் செய்த ஜெபத்தை மறந்து விடாதீங்கன்னு அவர் வந்து அடிக்கடி பிதா கிட்ட ஞாபகப்படுத்திட்டே நைட் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அதுதான் நம்ம ஹெப்ரூஸ் 7:25 சொல்லியிருக்கு, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தொல்லைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், நெருக்கடி வரலாம், வஞ்சகரோட சூழ்ச்சிகள் வரலாம், மனதை வேதனைப்படுத்தும் வார்த்தைகள் தொலைக்கலாம், ஈட்டி போல வந்து குத்தலாம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சங்கீதம் 69:20 சொன்ன மாதிரி, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொன்ன மாதிரி தேவன் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறது போல நம்மளோட வாழ்க்கையில அதெல்லாம் வரலாம். ஆனாலும் அவர் வந்து நம்மளை காப்பாத்துவாரா? ஏசப்பா நம்மளை காப்பாத்துவாரா? பிசாசுகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவாரா? ஹல்லேலூயா. கண்டிப்பா நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாத்துவாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 94:18-19. சங்கீதம் 94:18-19. என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அவர் நம்மளை காப்பாருன்றது நிச்சயமாக உறுதியாக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. காரணம் ஏசப்பா அன்னைக்கு ஜெபம் பண்ணிருக்காரு, இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து இதை மறந்துடக்கூடாது. அவர் ஒவ்வொரு நாளும் என்னோட பிள்ளைகளை காப்பாத்துங்க 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 இந்த வார்த்தை தான் தேவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரா? தேவன் சொல்றாரா, அப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த உலக விட்டு நீ போகும் பொழுது என் குமாரனே நீ செய்த அந்த ஜெபம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு, நிச்சயமா உன்னோட பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் தேவன் தெரியப்படுத்துறாரா. ஹல்லேலூயா. அப்புறம் அவரோட ஜெபத்துக்கு பதில் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. சோ அப்போ அவரோட பரம்பரை குணம் நம்மளுக்கு வேணும். பரம்பரை குணம், இயேசுவோட பரம்பரை குணம் வேணும். ஹல்லேலூயா. யோவான் 16:17-15 அவர் முற்றுமுடிய ரட்சிக்க காத்திருக்கிறாரு. இந்த ஜெபத்தின் குறிப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற சில ஜெபங்கள் வந்து இன்னைக்கு நான் தெரியப்படுத்துறேன். யோவான் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை யோவான் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமையிலிருந்து காக்குறாரா?
இயேசுனாலே பிசாசு எகிரி வருது இல்ல. அப்போ நம்ம இயேசு கூட இருந்தாக்க தீமையில இருந்து நம்மளை காப்பார். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் காப்பார். ஸோ நம்ம வந்து இந்த ஜெபத்தோட நம்ம இருக்கிறக்குள்ள நம்ம வந்து இந்த தேவன் வந்து நம்மளை காப்பார். துன்பம் வரலாம். துன்பம் வரும் பொழுது நம்ம ஜெபம் பண்றோம். எப்பாவது நானே நிறைய பேர் தடவை ஐயோ போதடா சாமி இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், நல்லா ரொம்ப விரக்தி ஆயிருக்கு, நானே பண்ணியிருக்கிறேன். ஸோ துன்பம் வரக்குள்ள நம்ம வந்து போதுடா சாமி நம்ம சொல்றோம். 1 ராஜாக்கள் 19:4 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 1 ராஜாக்கள் 19:4 வானத்திலிருந்து எலியா வந்து வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்த எலியா கதறாரா, போதுடா சாமி என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு. ஸோ என்னை எடுத்துக்கொள்ளுங்க. எலியா கதறாரு. வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்த எலியா. யோபு 6:9 அவர் எப்படி வந்து கதறாருனாக்கா, நீரே உம்முடைய கையை நீட்டி என்னை துண்டு துண்டா பீஸா கட்டி வெட்டி போட்டுடுங்கன்றாரு. ஐயோ யாராவது என் கழுத்துல சுருக்க மாட்டி என்னை கொன்று போட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும்னு யோபு 7:15 சொல்றாரு. யோபு 7:15, யோபு 9:6-9 நோட் பண்ணிக்கங்க. யோபு 7:15, யோபு 6:9. ஸோ நீரே என்னோட கழுத்துல சுருக்கை மாட்டி என்னை கொலை பண்ணிடுங்க, அந்த மாதிரி எல்லாம் புலம்புறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. நம்பர்ஸ் என்னாகமும் 11ஆம் அதிகாரத்துல 14:15 மோசே இப்படியாக ஜெபம் பண்றதா. என்னாகமும் நம்பர்ஸ் 11ஆம் அதிகாரம் 14:15 பக்தனாகிய மோசே ஜெபம் பண்ணும் பொழுது, என் உபத்திரவத்தை நான் காணாமல் என்னை கொன்று போட்டா நலமா இருக்கும், இட்ஸ் எனஃப் அப்படின்றார். போதும் இட்ஸ் எனஃப், எனக்கு போதும் இந்த வாழ்க்கை. நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் ரூம்ல உட்காந்து ஐயோ நீ வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன், செத்து போயிடுறேன். ஜெபத்தை வாலிப பிள்ளைகளை ஜெபத்தை மாத்துங்க. தேவன் ஜெபத்தை மாத்து சொல்றார். ஏன்னா அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுல இன்னைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். தீமையில இருந்து என்னோட பிள்ளைகளை ரட்சித்து காத்து கொள்ளுங்கன்னு. சோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நிறைய வாலிப பிள்ளைகள் இப்படித்தான் இட்ஸ் எனஃப், போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னால இந்த முகத்தை வெளியே ஜனங்கள் காமிக்க முடியல, எனக்கு ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கில்ட்டி கான்சியஸ் கில்ட்டி ஃபீல்ல நீங்க எல்லாம் இருக்க வேண்டாம். ஓப்பனா வெளியில வந்து இறைவனோட வழியில நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நிச்சயமா தேவன் நம்மளுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அவர் கொடுப்பார். படைச்சவர் கொடுக்க மாட்டாராமா, நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு இல்லையா பிரதர்? அதனால இந்த மாதிரி சில ஜபங்கள் யாருமே பண்ணக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அதனாலதான் ஏசப்பா அப்படி சொல்லி இருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து அடிக்கடி நம்ம எல்லாருமே என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அடிக்கடி நம்ம வந்து அப்படி புலம்புகிறோம் என்றாலும் தேவன் வந்து நம்மளை கொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய குமாரன் தன்னோட மகன் ஜபம் பண்ணி இருக்கிறார். நீர் உலகில் அவர்களை எடுத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கவில்லை. அவர்கள் அப்படித்தான் துன்பம் வரும்பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. நீர் அதை கேட்க வேண்டாம், ஆனாலும் தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். சோ பிதா கிட்ட கேட்கிறார், நீங்க அவங்க அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க அதை கேட்க வேண்டாம், தீமையிலிருந்து அவங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோ இந்த மாதிரி வந்து அவர்கள் பண்ண ஜெபங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி போனார். நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போயிருக்கிறார். மத்தேயு 6:13 மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நமக்கும் அவர் இந்த மாதிரி தான் கத்து கொடுத்திருக்கிறார். அவரும் வந்து ஜெபம் பண்ணிக்கிறாரு, இவங்களை தீமையில இருந்து ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு நமக்கும் சொல்லி கொடுத்துறாரு. இப்ப அவரு ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் பண்றோம், ரெண்டு மேட்ச் ஆகுதா? அவரும் வந்து பிதா கிட்ட இவங்களை தீமையில இருந்து ரட்சித்துக் கொள்ளுன்றாரு. இப்ப நம்மளும் பிதா கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எங்களை தீமையில இருந்து நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ தீமை என்ற பதத்துக்கு ஆம்பிளிஃபைடு பைபிள், இந்த பைபிள்ல வந்து தீமை என்ற பதத்துக்கு பொல்லாங்கு என்று அர்த்தம். சோ அந்த அர்த்தம் இருக்கு. எங்களை காத்துக்கொள்ளும், அதாவது தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும், பொல்லாங்கிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும்னு ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்துல லீவிங் பைபிள்ல கூட தீமைக்கு வந்து பிசாசோடைய சக்திக்கு விலகி காத்துக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி நிறைய பைபிள்ல ஒவ்வொரு விஷயம் எழுதியிருக்கு. அது நம்ம ஃபாலோ பண்றது ஹோலி பைபிள்.
ஹோலி பைபிள் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதன்படி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு. இப்ப ஜெபம்னா என்ன? நம்மளோட இருதயத்தில் உள்ள நம்மளோட சஞ்சலங்களை ஊற்றி விடுவது. ஜெபம் எப்படி, ஜெபம்னா என்னன்றது சங்கீதம் 1:45 சாப்டர் முழுவதும் அதை நீங்க படிச்சீங்கன்னா அப்படித்தான் ஜெபம் பண்ணணும் தேவன் தெரியப்படுத்துறார். சங்கீதம் 1:45 அந்த ஜெபத்துல முழுமையா நீங்க படிச்சு பாருங்க. அதே நேரத்துல சங்கீதம் 66:8 இருதயத்தில் உள்ள இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றி விடுவது, அதாவது சமூகத்துல உங்களோட இருதயத்தை அப்படியே ஊற்றி விடுவதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். அட் த சேம் டைம் 1 பேதுரு 5:7 கவலைகளை தேவனுக்கு முன்பதாக ஊற்றிக் கொள்வது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஜெபத்தை நீங்க வந்து இறைவன் கிட்ட 1-on-1 நீங்க ஜெபம் பண்றவங்களும் பயபக்தியோடு ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எபேசியன்ஸ் 6:16 நம்ம வாசிப்போம். எபேசியர்கள் நிறுவனம் 6:16. அல்லேலூயா. பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமேன். சோ இந்த பொல்லாங்கு வந்து அக்னி அஸ்திரங்களை, அதாவது ஆயுதங்களை போட்டுட்டே இருப்பான் பொல்லாது. இப்ப இது என்னன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், 2 நாட்டுக்கு சண்டை யுத்தம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ பிரசன்ட் 2 நாட்டுக்கு தீவிரமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சோ அதுல ஒரு நாடு வந்து என்ன பண்றாங்க, அதுல உள்ள அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த எதிரி நாட்டுல நம்ம நாட்டோட ராணுவர்கள், நல்லா கவனமா கேளுங்க, நம்ம நாட்டோட ராணுவர்கள் அடிபட்டு இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஃபிளைட் மூலமா நீங்க போய் கொண்டு வாங்க அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள சோ இந்த நாட்டோட அதிகாரிகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு 8 பேரை வந்து பைலட்டை கூப்பிடுறாங்க. அதுல ஒரு பர்சன் வந்து நியூ கமர், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர். பைலட் வந்து ஃப்ரெஷர். அந்த பர்சன் வந்து உத்தம இஸ்ரவேலர். இப்ப தெரிஞ்சதா நான் 2 நாடு எதுன்னு சொல்றேன்னு. அந்த 8 பேர்ல ஒருத்தன் தான் உத்தம இஸ்ரவேலர். சோ இந்த பர்சன் வந்து வராரு, எல்லாம் போறாங்க, அதிகாரிங்க ஆர்டர் போட்டாங்க, நான் யூ ஷுட் கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து அடிப்பட்ட ஒரு 5 பேரும் ஏதோ இருக்கிறாங்க. அவங்கள வந்து அந்த சோல்ஜர்ஸை தன்னோட ஃபிளைட்ல ஏத்திட்டு டேக்கப் ஆயிடுது. டேக்கப் ஆகுறக்குள்ள போயிட்டே இருக்கிறக்குள்ள இந்த எதிரி நாட்டு ஆளுங்க ராணுவர்கள் மரத்தின் உச்சியில நின்று அந்த ஃபிளைட்டுக்கு டார்கெட் பண்ணி குறி பார்த்து ஒரு குண்டு அடிக்கிறாங்க. முதல் குண்டு அந்த ஃபிளைட்டோட விங்கில் அடிப்படுது, ஃபயர் ஆகுது, ஃபயர் மட்டும்தான் ஆகுது. அடுத்தது இன்னொரு குண்டு அடிக்கிறாங்க, அடுத்த சைடு வந்து ஃபயர் ஆகுது, விங்கில் 2 பக்கமும் ஃபயர் எரியுது. 3ஆவதான குண்டு இப்போ அடுத்த டார்கெட் பெட்ரோல் டேங்க், அதுக்கு வைக்கிறாங்க. அங்க அடிச்சாக்க என்ன ஆகும்? ஃபிளைட்டு பஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த நேரத்தில் இந்த உத்தம இஸ்ரவேலன், ஏன் உத்தம இஸ்ரவேலன் சொல்றேன்னா, உத்தம இஸ்ரவேலர்களோட மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் யார் உத்தம இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலின்ற நீரூற்றுல வந்திருக்கிற அத்தனை பேரும் உத்தம இஸ்ரவேலர்கள் அல்ல. யார் உண்மையான கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க அவங்க தான் உத்தம இஸ்ரவேலர்கள்னு அந்த மெசேஜ்ல பார்க்காதுங்க, போய் பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. சோ இந்த விஷயம் வந்து அங்க 3ஆவது குண்டு அடிக்கணும். அந்த டைம்ல இந்த உத்தம இஸ்ரவேலன் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த நேரத்துல என்ன நீங்க காப்பாத்துங்க, இந்த பொல்லாங்க தீங்கு செய்யறது எதங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இது பதிவு இருக்குதுங்க, இது வந்து உண்மை சத்தியமான ஒரு விஷயம். சோ பண்றாரு. அந்த டைம்ல என்ன ஆகுது? ஒரு கார் மேகம் வந்ததா. கார் மேகம் வந்து அந்த கார் மேகத்துல தூரல் வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்க ஃபயர் அமைஞ்சு போயிடுது. அந்த கார் மேகம் போகல, அப்படியே கவர் ஆகுது. அந்த ஃபிளைட் கவர் ஆகுது. அந்த கீழே இருக்கிற எதிரி நாட்டு ஆளுங்க வந்து குறி பார்த்து அடிக்க முடியல, ஏன்னா ஃபுல் கவர் ஆயிடுச்சு, கிளவுட் கவர் ஆயிடுச்சு. எந்த வரைக்கும் கவர் ஆகுதுன்னா அந்த ஃபிளைட் போய் தன்னோட சொந்த நாட்டுல லேண்ட் ஆகுற வரைக்கும் கவரா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இது அந்த பர்சன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 18-19 வசனப்படி, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னைத்தானே காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கு அவனை தொடாது. இல்லையாமா? 19 வசனம், நான் தேவனால உண்டாகி இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்குது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள்ள கிடக்குது அறிந்திருக்கும். ஆனா தேவனால பிறந்தவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள. எப்படி? அவருக்கு ரத்தத்துல பிறக்கணும், பிறந்த பிறகுதான் நம்மளை வந்து காக்குவார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள்ள இருக்கு,
உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பொல்லாங்குக்குள்ள இருக்கிறக்குள்ளோ ஆனா தேவனால பிறந்தவர் தன்னை தானே காத்து கொள்றார். இப்போ வந்து ஏசப்பா ஒரு பக்கம் ஜெபம் பண்றாரு. இப்ப நாமளும் வந்து ஒரு ஜெபம் பண்றோம். ஆனா சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது இல்லை? அவர் ஜெபம் பண்றாரு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா உலகமே பொல்லாங்குக்குள்ள அடங்கி இருக்கு இல்லையா? உலகமே பொல்லாங்குக்குள்ள. எல்லாரும் ஒரு கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு. பொல்லாங்குக்குள் உலகம் அடங்கி இருக்கு இல்லையா? சோ இந்த பொல்லாங்குக்குள்ள அடங்கி இருக்கக்குள்ள அப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து பிள்ளைகளை வந்து இந்த பொல்லாங்கு வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப நானு ஷர்லி வந்து இந்த சலாயங் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்கிறான். நான் சலாயங்ல தான் இருக்கிறேன். சலாயங்ல தான் வச்சுக்கலாம். ஏன்னா இங்க எல்லாம் சலாயங்க ஆளுங்க இருக்கிறதுனால ஈஸியா புரியும்னு. ஷர்லி வந்து படிக்கிறா. அந்த டீச்சர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு ஷர்லியை திட்டுறாங்க. ஷர்லிக்கு வந்து அந்த டீச்சர் மேல கோவம் வருதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கலாம். அப்போ ஷர்லி வந்து என்ன பண்றா, அவளுக்கு நான் டெய்லி வந்து மில்க் கட்டி கொடுப்பேன் ஃப்ளாஸ்க்ல. அந்த மில்கை வந்து ஊத்துறா. ஏன்னா அந்த டீச்சர் உழுணும்னு சொல்லிட்டு பார்த்துருச்சு. டீச்சர் பார்த்துருச்சு, கண்டிக்குது. அப்புறமா வந்து டீச்சர் வந்து கண்டிக்கிறாங்க ஷர்லியை. அப்புறம் அடுத்த முறை கோவம் ஜாஸ்தி ஷர்லிக்கு. பனானா சாப்பிட்டு தோலை போடுது. தோலை போடுறது வந்து டீச்சர் உள்னோன்றது பார்த்து ரெட் ஹேண்டா டீச்சர் பிடிச்சிட்டு போய் பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர இப்ப நான் தான் இருக்கேன், நான் போறேன். ஸோ திட்டி ஏதோ பண்றாங்க. உங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணிச்சு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ ஆனால் அந்த ஷர்லியோட இருதயத்துல அந்த விஷயம் வந்து வேரோட நான் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த விஷயத்த வேரோட புடுங்கி எறியணும்னாக்கா அந்த தீங்கு செய்யற அந்த குணத்தை வேரோட புடுங்கி எறியணும். என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து செலாயாங் மார்க்கெட்ல 2 நாள் கழிச்சு போறேன். அந்த மார்க்கெட்ல போய் சாமானெல்லாம் வாங்குறேன். 2 வீலர்லாம் போறேன். 2 வீலர் நல்லா ஓட்டுவேன் தெரியுமா? சென்னையில 6 மாசம் ஷர்லியை ஸ்கூல்ல கூட்டின்னு போவேன் நான். சென்னையில பேபி சிட்டிங்ல இருக்கிறக்குள்ளோ சும்மா 2 பேரும் அப்படியே ஜம்முன்னு போவோம். ரெட் கலர் ஸ்கூட்டி இல்லப்பா, ரெட் கலர். அந்த ஸ்கூட்டியை வச்சு நான் பேசுறேன். சரி அங்க போய் தனியா போற சாமான வாங்குற, உழுவுற, அடிப்படுத்து வீட்டுக்கு வர ஏதாவது ஒன்னாக்க எனக்கு ஹெல்த்னா எங்க பொண்ணு வந்து அப்படியே மம்மி என்னாச்சு அப்படியே சுத்தியே கேட்டுட்டே இருக்கும். ரொம்ப கேரிங். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கேட்டே இருந்தா. அப்போ நான் சொன்னேன் ஷர்லிக்கு, நீ அன்னைக்கு வந்து செலாயாங் ஸ்கூல்ல வந்து வாழைப்பழ போட்டப்பறமா அந்த டீச்சர் உள்ளதுக்கு அந்த தோல் எனக்கு இன்னைக்கு வலிக்கி விட்டுடுச்சுமான்னு. இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். ஏன்னாக்கா தான் செய்யற தீமைகள் தனக்கே நடக்கும், தன்னை சார்ந்தவர்களுக்கு நடக்கும். அதை நம்ம உணர்த்தணும், பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். அப்படி பண்றதுக்குள்ள அப்படி சொல்லி கொடுக்கறக்குள்ள அந்த விஷயம் வந்து வேரோட புடுங்கி எறிவாங்க. இதுதான் வழி. சோ இது வந்து சில விஷயங்கள் அவருக்கு பாட்டுக்கு ஜெபம் பண்றாரு. ஆனா நம்மளோடக்கு ஞானமும் அறிவும் கொடுத்திருக்கிறாரு, ஒழுக்கமா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம தான் வந்து ட்ரெயின் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். இதுல நம்மளோட விஷயங்கள் இருக்கு. நம்மளோட காரியங்கள் ஒண்ணுமே பண்ணாம அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நான் பாட்டுக்கு ஏனா தானே இருக்கிறேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. இப்போ சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. சோ விஷயங்களை வந்து வேரோட புடுங்கி எறியறதுக்கு உண்டான ஒரு காரியத்தை பண்ணோம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 படி உலகம் முழுவதும் மோச போகிற பொல்லாத பிசாசு, பழைய பாம்பு, ஓல்டு ஸ்னேக்கா உலகம் முழுக்க மோச போக்கிட்டு இருக்கு. 1 பேதுரு 1:5-8 படி உலகம் உங்கள் எதிராளியாகிய பிசாசு ஆனவன் எவனை முழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டு இரவும் பகலும் அவன் நம்மளை முழுங்கலாமோன்னு காத்துட்டு இருக்கிறான். ஸோ இரவும் பகலும், இந்த பக்கம் இரவும் பகலும் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க பிசாசு இரவும் பகலும் நம்ம முழுங்கலான்னு காத்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேரு பிசாசோட வழியில தான் அதிகமா நம்ம வெயிட் கொடுத்து போயிடுறோம். ஏசப்பாவோட வழியில வரதில்லை. வெரி ஃபியூ பீப்புள் தான் ஏசப்பாவோட வழியில இருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா பிசாசுக்கு இருந்து நம்ம தடுத்துக்க முடியும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தேவ திரைப்படம் அது எப்படி ஜெபத்து மூலமா தான் நடக்கும். ஜெபம் நீ பண்றக்குள்ள உனக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளினை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ இந்த NGPHல ஒரு டிசிப்ளின் வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பண்ணிக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அவர் பண்ற ஜெபம் எப்படி இருக்குதாக்கா, யோபு 1:10 படி அன்று பொல்லாத பிசாசு புலம்பி நின்னானா. அந்த விஷயத்தை வச்சு ஏசப்பா வந்து இப்படியாக ஜெபம் பண்றாருன்னு ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. அவனை நீ வேலி அடித்து காக்கவில்லையான்னு பிதாக்கிட்ட கேட்கிறாரா. அதே தான் இன்று தேவகுமாரன்
தேவனுடைய சமூகத்துல சிங்காசனத்து வலது பார்சல உட்கார்ந்து கொண்டு அன்னைக்கு யோபு நீங்க பொல்லாத பிசாசத்தை காப்பாத்தினீங்க, அந்த மாதிரி என்னோட பிள்ளைகளை நீங்க காத்து கொள்ளுங்கள்னு இரவும் பகலும் அவர் ஜெபம் செய்துட்டு இருக்கிறாரு. அவர்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா. நோட் பண்ணிக்கங்க, யோவான் 17, 22, 23, 24. யோவான் இது அவரோட ஜெபங்கள்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ அவர்கள் ஒன்றாய் இருக்கட்டும், நானும் நீங்களும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கட்டும், நம்பில அவர் ஒன்றாக இருக்கட்டும். இதுதான் அவரோட ஜெபமாக இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா தேவகுமாரனாகி ஏசப்பா பண்ண ஜெபம் இன்றைக்கும் அது அப்படியே இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சொல்லலாமா? ஏசப்பாக்கு கை தூக்குங்க. ஏசப்பா, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பொல்லாத பிசாசுகிட்ட இருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று பிதா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சோ தொல்லைகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், சஞ்சலங்கள் வரட்டும், நீசர்கள் வரட்டும், துன்மார்கள் வரட்டும், பொல்லாங்கல்கள் வரட்டும், ஆனாலும் எல்லாவற்றிலும் மத்தியில நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏசப்பா. எது வரைக்கும்னா மோட்சம் செல்லும் வரைக்கும் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நம்ம அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பா நம்மளுக்கு கத்து கொடுக்கிற ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலில் சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். Our Father in heaven, holy be your name. Your kingdom come. Your will be done as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our debts, as we also forgive our debtors. Forgive us our Amen. Ukaru, peace be with you all. Peace be with you all. Peace be with you. எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. இது புனிதமான காரியங்களுக்கு பயனுண்டாகுது. இங்கம்மா போன வாரம் அழகா மெசேஜ் கொடுத்திருந்தாங்க சிஸ்டர் பாக்கியம் குயவனை குறித்து. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அதே குயவன் கிட்ட நம்ம ஒரு பர்ஃபெக்டான பாத்திரம் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்த பாடல் மூலமா கேட்போம். பாடல் தெரிஞ்சுக்க பாடுங்க, தெரியாதவங்க நல்லா நல்லா அழகா கை தட்டுங்க. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணாக என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணாக என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செய்த ஜெபத்தை ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் நீங்க அதை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. என் மூலமா ஆண்டவரே நீங்க இன்றைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்றது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அவங்களோட மனசுல ஆண்டவரே ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு விசுவாசம் நீங்க கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. தீங்கிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் ராஜா. எவ்வளவோ எங்களுக்கு நெருக்கடி, துஷ்டங்கள், தீமைகள் ஆண்டவரே, சஞ்சார தூதங்கள் வந்தாலும் சரி, எப்படி வந்த பொல்லாங்க எங்களை தாக்கினாலும் சரி, ஆண்டவரே நீங்க எங்களை விலக்கி இந்த பிசாசிலிருந்து விலக்கி காத்து கொள்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு அதிகமாக எங்களை வெறுத்து இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையும் நாங்கள் கலந்து கொள்ள பொறுத்து ஆண்டவரே ஒரு புது பலனை ஆண்டவரை கொடுக்க ஆண்டவரை பேரை நீங்க கிருபை காமிச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களோட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே உங்களோட ஷெட்டைக்குள்ள மூடி மறுத்து எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு நீங்க கொடுங்க ராஜா. எந்த தீங்கும் அணுகாதபடி அண்டாதபடி காத்து கொள்ளுங்கள் ராஜா. எங்களோட ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்கப்படட்டும் சுவாமி, எங்களுக்கு பதில் தரட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவங்க செய்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீங்க பதில் தாரும் ராஜா. அவங்களோட ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே எங்களை மூடி மறுத்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் ராஜா. மோட்சம் செல்லும் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்லபடியாக நீங்க நடத்துறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் நல்லபடியாக ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, அது அவங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல விசேஷமாக மருத்துவர்களுக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவரே சகோதரி பால லோகேஸ்வரி அவங்களோட நினைவு நாளை நினைவு கூறுகிறோம் ராஜா. அந்த தாயாருக்கு ஆண்டவரே மோட்ச கதவு, மோட்ச வாசலை நீங்க திறந்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அந்த தாயாரோட ஆத்மா சாந்தி அடையும்படியாக நீங்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த தாயாருக்கு ஒரு இளைப்பாறுதல் நீங்க தந்ததுக்காக நன்றி அப்பா. அந்த தாயாரோட வீட்டுல சார்பில் வந்திருக்கிற அவங்களோட கணவருக்கு ஆண்டவர் நல்ல உடலார்த்தி கொடுத்து முழு ஆயில நீங்க கொடுக்கணும் ராஜா. ஆண்டவர் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அந்த தாயாரோட கடைசி ஜெபம் ஆண்டவரே, அவங்களோட கடைசி வார்த்தை ஆண்டவரே, அந்த குடும்பத்துல ஆண்டவரே எல்லாரும் ரட்சிப்புக்குள் வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா ஆகிய நான் அந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இந்த காரியம் ஆண்டவரே முன்னாடி நின்று செய்த பிரதர் ராபர்ட் பிரதரையும் அவங்களோட மனைவி பிரதர் கிருஷ்ணா ராபர்ட்டையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்களோட பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்க ஆயத்த பண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த உணவுல ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. அதை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே விசேஷமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர்பெறாக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு அவங்க வீடு செல்லும் பொழுது ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. சமாதானத்தோட போகட்டும் ராஜா. கிறிஸ்து எங்களுக்காக இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் சுவாமி. Thank you Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. மை ஸ்துதிக்கிறேன், மை போற்றுகிறேன், மை ஆராதிக்கிறேன், மை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பெற்றுமைக்க உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, எப்படி ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்று கத்து தந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீர் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு தலைவர்களையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து உமது கரம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீதியாக இந்த தேசத்தை ஆளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட தேசத்தில் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அப்பா தேவனே உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, காலம் ரொம்ப சமீபமாக இருக்குது சுவாமி. ஆம் ராஜா, உம்மை அறிந்து கொள்ள அறிவே அப்பா தேவனே ஒவ்வொரு ஆத்மாக்குக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு ஆத்மாவும் நீர் ரட்சிக்கும்படியாக நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, அப்பா தேவனே வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, இந்நாளில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கென்று வாழ நீர் பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, பசாசானவன் வகை தேடி கர்ஜிக்கும் சிங்கம் போல் சுத்தி கொண்டிருக்கிறான் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா தேவனே வாலிப பிள்ளைகளை நீர் விடுவித்து அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது வார்த்தையின் வழியாக பிள்ளைகளை நீர் இடைக்கட்டி வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, ஜப ஆவிய பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா தேவனே வாலிப பிள்ளைகள் மேலும் உமது ஜப ஆவி ஊற்றும் ராஜா. ஆம் சுவாமி, அனுதினமும் உம்மை தேடும் பிள்ளைகளாக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, வேலையில் கூட அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, உமது கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சுவாமி. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு பெற்றோர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்களுக்கு கவலைகளே எல்லாத்தையும் நீர் எடுத்து போடும் சுவாமி. ஆம் ராஜா, துக்கமான காரியம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நீரே அவர்களுக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்தும் ராஜா. அனாதை பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன், அவர்களை நீர் வழி நடத்தும் சுவாமி. ஆம் சுவாமி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி, உமது வசனத்தினாலும் வார்த்தையினாலும் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது அசைபாடுகள் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு நீர் வாசம் பண்ணும் தேவனாக இருக்கிறேன் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே எல்லா விண்ணப்பத்தையும் உமது கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இவை அனைத்தும் ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. God bless you. Praise the Lord. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.